எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எங்கள் குருவுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம என்ன எல்லாருமே ஸ்டூடெண்டா தான் இருக்கோம்னா எங்களை பொறுத்தவரைக்கும் குரு, எங்களுக்கு குரு. ஆமா, எங்களுக்கு குரு. எங்களுக்கு நீங்க ஆசிரியர். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஒரு சின்ன அளவுல ஆசிரியர் சொல்லிக்கலாம் மொழியா. ஆனா குருங்கிறது ரொம்ப ஏன்னா அவரும் வந்து சிவன் கிட்ட போயிருக்கணும். போய் நான் உன்னை கூட்டிட்டு போய் சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு போக முடியும். அவர் தான் குரு. நம்மளுடைய மலங்களை நீக்க ஆல்மோஸ்ட் ஒரு சிவத்துக்கு ஈக்குவலானவர் தான் அந்த குரு. அதனால குருங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு சித்தாந்தம் படி சொல்லிக் கொடுக்கறவங்க ஞான ஆசிரியர்னு சொல்லுவாங்க. சாதாரண உலக கல்வியை சொல்லிக் கொடுக்கறது ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஆசிரியர் கூட இல்ல, எல்லாமே ஸ்டூடெண்ட். இப்ப ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நல்லா சொல்லலாம். நன்றி நன்றி ஆச்சு. நன்றி ஆச்சு. அண்ணே வணக்கம் அண்ணே. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அண்ணே. நன்றி நன்றி ஆச்சு. உங்களுக்கு வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே. அடுத்து நம்ம வந்து இவங்க கோனாப்பட்டு வள்ளியம்மை ஆட்சி வந்து இன்னைக்கு சிறப்புரை ஆற்றுறாங்களா? ஓகே ஓகே ஓகே. வெரி குட். 4 நிமிஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. லேட்டா ஜாயின் பண்ணது வேற. 2 நிமிஷம் லேட் இன்னைக்கு. அவங்களை அறிமுகப்படுத்திடுறீங்களா சண்முகம்? நீங்க என்ன எதை பத்தி பேசிக்கிறாங்க? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே நான் உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க போட்ட உடனே நான் அந்த தவறு பண்ணிட்டேன்னா, ஆனால் அவர்கள் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கலைண்ணா. அது ஒன்று, அதனால தான் உங்களுக்கு கேட்டேன். கம்பெனி பொறுப்பு இருக்காதா? ஓகே 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 ஓகே. இன்று நம் அனைவருக்கும் இந்த ஆசிரியர் தின நாளிலே நல்ல பல செய்திகளை சிறப்புரையாக ஆற்றி நமக்கு கொண்டு சேர்க்க இருக்கிறார்கள் திருமதி வள்ளியம்மை பழனிப்பன் ஆட்சி அவர்கள் கோனாப்பட்டிலிருந்து. ஆட்சி அவர்களை வந்து தங்களுக்கு நமக்கு இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆட்சி லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா? இப்ப கேக்குதுமா. வெரி குட் வெரி குட். பரவாயில்ல. எதை பத்தி பேச போறீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு அறிமுக உரை கொடுத்த ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கும் சண்முக அண்ணன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய நிறைய நன்றிகள். அனைவருக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஆசிரியர் தினமா இருக்கவும் ஆசிரியர்கள் கிட்ட இருந்தே இந்த இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முருகர் எங்கெல்லாம் குருவா இருந்தாரு, நமக்கு அவர் எப்படி குருவா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நோக்குல சிறு மணித்துளிகள் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பொதுவா ஆசிரியர்கள் தினத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பள்ளியில ஒரு முன்னாள் மாணவர்களுடைய ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே வராங்க. அப்ப வர நேரத்துல முதல்ல வந்து இன்னாள் மாணவர்கள்லாம் அங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வராங்க. எல்லா டீச்சரும் போய் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு மரியாதை பண்ணி அப்படி கூட்டிட்டு வராங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில அங்க இருக்க மாணவர்கள்லாம் நினைச்சாங்களா, போலீஸ் பணி தான், காவல்துறை பணி தான் இருக்கிறதுலே உயர்ந்த பணி அப்படின்னு. அப்புறம் நினைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டாக்டர் வந்தாங்களாம். டாக்டர் வந்தப்போ இந்த மாணவர்கள்லாம் நினைச்சாங்களா, இல்ல போலீஸ் டீச்சர் எல்லாருமே போய் அவங்கள வரவேற்கிறாங்க, அப்ப வந்து டாக்டர் தான் இன்னும் உயர்ந்த பணி அப்படின்னு நினைச்சாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வாகனம் வருது. அந்த வாகனம் அந்த பள்ளிக்குள்ள போய் நிக்குது. அந்த டீச்சர் வந்தவங்க எல்லாருமே அவங்க பின்னாடி போறாங்க. அவங்க பின்னாடி போய் அவங்க வந்தவங்கள அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவ்வளோ மரியாதையா கூட்டிட்டு வராங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அந்த கல்லூரியில இருந்த முன்னாள் ஆசிரியர் அப்படின்னு அந்த கதை முடியும். அப்ப ஆசிரியர் பணிதான் இருக்கிறதுலே உயர்ந்த பணி அப்படின்னு அந்த மாணவர்கள்லாம் உணர்ந்துகிட்டதா அந்த கதை முடியும். அப்படி இந்த ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆசிரியர் தினத்துல ஏன் முருகர்கிட்ட இந்த ஆசிரியர் அப்படின்னு தொடங்குறோம் அப்படின்னா, அருணகிரிநாதர் வந்து நம்ம முருகரை குருவா ஆசிரியரா நமக்கு காமிச்ச ஒரு இடம் இருக்கு. அருணகிரிநாதர் அவர்களுடைய கடைசி காலம், அவர் எழுதின கடைசி பாட்டு வந்து கந்தர் அனுபூதி. அப்படி இருக்கிறதுல
எப்பவுமே கடைசி நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாட்கள். கடைசியா நம்ம என்ன இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போறோம், என்ன சொல்லிட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி அவர் எழுதின கந்தர் அனுபூதியில கடைசி பாடல், அத கடைசி வரி இன்னும் ரொம்ப முக்கியம். கடைசி பாடல் என்ன அப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அந்த கடைசி வரிதான் நமக்கு முக்கியம். என்னன்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. குருவாக வந்து நீதான் வந்து எங்க எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படின்னு அருணகிரிநாதரே அவர் கடைசி பாட்டு எழுதின கடைசி வரியில நம்ம எல்லாருக்குமே முருகரை குரு அப்படின்னு வழி காமிச்சிட்டு போயிருக்காரு. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு, எங்க இருந்து முக்கியமா வருது அப்படின்னா, நம்ம இத வந்து பிரம்மதேவர் கிட்ட வந்து முருகரை ஓம் எங்க பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கேக்குறப்போ அவர் தெரியலனாலும் சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி இல்லாம அவர் வேற ஒரு சொல்ல போய் அவர் வந்து இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க போய் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சிறையில் அடைச்சிடுறாரு. சிறையில் அடைச்ச உடனே அவருடைய பணிகள்லாம் வந்து முருகர் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய பணியெல்லாம் முருகர் செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது, சிவபெருமான் வந்து இந்த இடத்துல கல்வியோட முக்கியத்துவத்தை முருகர் நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னா நீ போய் கத்துக்கணும், ஒண்ணு தெரியலன்னா தப்பா தெரிஞ்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கல்வியினுடைய முக்கியத்துவத்தையுமே முருகர் நமக்கு இங்க உணர்த்துறாரு. அப்ப அந்த பிரம்மதேவரோட பணிகள்லாம் முருகர் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து சிவபெருமான் போய் கேக்குறாரு, இது மாதிரி அவனை சிறையில் அடைச்சிட்டே பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வந்து நான் முருகரை வந்து சிவனுக்கு சொல்லணும் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் டீச்சர் நீங்க ஸ்டூடெண்ட், நான் வந்து குரு நீங்க சிஷ்யன், அப்ப அதுக்குரிய மரியாதை இருக்கணும் அப்படின்னு குரு சிஷ்யனா வரணும் அப்படின்னு வந்து அவரை முருகரை தூக்கி தோல்ல உட்கார வச்சுட்டு அந்த ரகசியத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத முதல்ல வலது தோல்ல உட்கார வச்சு கேட்பாராம். அதுக்கப்புறம் கேட்ட அந்த மகிழ்ச்சியில இடது தோல்லையும் உட்கார வச்சு கேட்பாராம். அப்போ அங்க வந்து அருணகிரிநாதர் சொல்லி இருப்பாராம், ஏன் இடது தோல்லையும் உட்கார வச்சு கேட்கிறாரு, அதுதான் ஒரு வாட்டி கேட்டாச்சு இல்ல, ஒருத்துக்கு அர்த்தம் புரியல அப்படின்னா கேட்போம், கேட்டோன்னே ஒரு வாட்டி கேட்டுட்டு அவ்வளவுதான் ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போலாம். அப்படி இல்லாம எதுக்கு இன்னொரு பக்கம் மாறி வச்சு கேட்கிறாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். அப்ப வந்து அருணகிரிநாதர் சொல்லுவாரா, ஏன் அப்படின்னா இடதுபுறம் வந்து பார்வதிக்குரியது, தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பார்வதியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் அந்த பக்கமும் உட்கார வச்சு கேட்டாரு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அருணகிரிநாதருக்கும் இதே ஞானத்தை முருகப்பெருமான் வழங்கியிருக்காரு. அது எங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வரும், ஓம் மந்திரத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னாரு, அப்ப என்னதான் அந்த ரகசியம், அது சொல்லவே இல்லையே, அது என்ன அப்படி அவர் காதுல என்ன சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னா, அந்த ஞானத்தை அவர் அருணகிரிநாதருக்கும் சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் என்னவா சொல்லி முடிப்பார் அத அப்படின்னா, அந்த ரகசியம் உங்களுக்கு எல்லாம் எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நீங்க முருகரை எப்போ மனதார வழிபட்டு கும்பிட்டு அருள் பெறுறீங்களோ அப்பதான் அந்த ரகசியத்தை நீங்க உணர்வீங்க. நான் சொல்லி உங்களால அத புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம வழிபட்டு அந்த ரகசியத்தை நம்ம மனசார அப்பதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவாராம். இது வந்து நம்ம 4ஆம் படை வீடான சுவாமி மலையில இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். இந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனா, சுவாமிநாத சுவாமியா, தகப்பன் சுவாமியா, நம்ம சுவாமி மலையில இந்த காட்சியை பார்க்கலாம். சரி, இங்க மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் குருவா முருகர் இருந்தாரா அப்படின்னா இல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல குருவா நம்ம முருகரை பார்க்கலாம். சித்தர்களுக்குமே குருவா இருந்தது நம்ம முருகர் தான். நம்ம தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்ல நிறைய இடத்துல அதுக்கான ஒரு தகுதி வரும்போது அதை நிலைநாட்டுறதுக்காகவும் அதுல மாறுதல்கள் வரும்போது அதுக்காக நிக்கிறதுக்காகவும் நிறைய இடத்துல இருந்தது முருகர் தான். தமிழ்ல சொல்லி கொடுத்த இடத்துலயும் இருந்தது முருகர் தான். எங்க அப்படின்னா சித்தர்களுக்கு குருவா இருந்தாரு. அது போக கந்த புராணத்தை எழுதையில கட்சியப்பருக்கு முதல் அடியே வந்து முருகர் தான் எடுத்து கொடுக்கிறாரு. கந்த புராணத்துல கட்சியப்பருக்கு என்ன அடி எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா, திகட சக்கரை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அந்த முதல் அடியை எடுத்து கொடுக்குறாரு. அற்புதம். அவரும் அந்த அடியை எடுத்துக்கிட்டு எழுதிடுறாரு. கந்த புராணத்தை எழுதி முடிச்சுட்டு எப்பவுமே ஒரு புத்தகமோ ஒரு உரையோ எழுதுனா அதை கொண்டு போய் வெளியிட காட்டுறதுக்காக வச்சிருப்போம் இல்லையா, அப்படி அவர் வந்து
கட்சியப்பர் வந்து அந்த அரசவையில, அந்த ஊரோட அரசவையில அமைச்சர்களுக்கு முன்னாடி, புலவர்களுக்கு முன்னாடி எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அப்ப என்ன சொல்லிடுறாங்க, பார்த்துட்டு வார்த்தையே தப்பு, விகட சக்கரன் எழுதியிருக்கா, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. விகட சக்கரன் வார்த்தையே கிடையாது, நீ பிழையா எழுதியிருக்க, தப்பா எழுதியிருக்க அப்படின்னு அவர் மேல எல்லாரும் பழி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த வார்த்தையை எடுத்து கொடுத்ததே முருகன் தான். அப்படி இருக்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கட்சியப்பர் இருக்காரு, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, முருகப்பெருமானே அவரே சொல்ல எடுத்து கொடுத்தனால அடுத்த நாள் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அதே அரசவையில விகட சக்கரன்னு வார்த்தை தமிழ்ல இருக்கு, அதுக்குரிய இலக்கணம் இதுதான் அப்படின்னு நிலைநாட்டி கட்சியப்பருக்கு அந்த மரியாதையை மறுபடியும் பெற்றுக் கொடுப்பார். அப்படி தமிழுக்கு ஒரு பிரச்சனை வர இடத்துலயும் அந்த இலக்கண ரீதியாகவும் அதை நிறுத்தணும் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து நின்னது முருகர் தான். கட்சியப்பருக்கு கந்த புராணத்துல ஆரம்பிச்சு. சரி, இப்படி வந்து மொழியை காக்கிறதுக்காக வந்தாரு, இலக்கணத்துக்காக வந்தாரு. இதே மாதிரி இன்னொரு இடம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே தமிழ்ல பொதுவா படிப்போம். முதல் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு. தொல்காப்பியத்தை எழுதினவர் வந்து தொல்காப்பியர். அவரோட குரு அப்படின்னு அகத்தியரை சொல்லுவாங்க. அகத்தியருக்கு அப்படி முதல் நூலா இருந்த தொல்காப்பியத்தை எழுதின தொல்காப்பியரோட குருவான அகத்தியருக்கே குருவா இருந்த அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததும் முருகன் தான். இப்படி பல இடங்கள்ல தமிழுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா நிலைநாட்டும் ஒரு உறுதுணையா இருந்தது முருகப்பெருமான் தான். சரி, இப்படி தமிழுக்கு இருந்தாரு, ஒரு உபதேசம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. இன்னொரு இடத்துல வாழ்க்கைக்காகவும், வாழ்க்கையில நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. பொதுவா குரு ஆசிரியர் அப்படின்னாலே நம்ம செய்யற பிழைகளை திருத்தணும், பாடம் சொல்லி கொடுக்கணும். அதை தாண்டி வாழ்றது எப்படி, வாழ்க்கையில நீ ஒரு தப்பு பண்ணாலும் தலையில கொட்டி இப்படி பண்ணக்கூடாதுடா, இப்படிதான் நீ பண்ணணும் அப்படின்னு நம்மளை திருத்தி எடுத்துட்டு போறதும் தான் குரு. ஏன்னா குருங்கிற சொல்லுக்கே அர்த்தம் சொல்லுவாங்க. கு அப்படின்னா குற்றம், ரு அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு. நம்ம கிட்ட இருக்க குற்றங்களை மொத்தமா எடுத்துட்டு போயிருது, மொத்தமா நீக்கிடுறது. இப்ப ஆசிரியர்னா கூட உனக்கு இருக்க சின்ன சின்ன பிள்ளைகளை மட்டும் நீக்கிறது இல்ல, மொத்தமாவே உன்னை ஒரு நல்ல ஆத்மாவா மாத்தினதுதான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்க்கையில நீ எங்கேயாவது தப்பு பண்ணாலும் அங்க வந்து திருத்தக்கூடிய குருவாகவும் முருகர் இருந்திருக்காரு. எங்கன்னா நம்ம இது எல்லாருக்குமே தெரிந்த கதை. ஔவை பாட்டிக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேக்குற நேரத்துல, அது ஒரு கடவுள் இறைவனா இருக்கக்கூடியவரு மாடு மேய்க்கிற பையனா வந்து அங்க ஏன் வந்தாரு அப்படின்னா, ஔவை பாட்டி தமிழ் தெரிந்த தமிழ நிறைய அரசவையில அரசர்கள் முன்னாடி அரசர்களை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு புலவர், பல இலக்கியங்கள் படைத்த ஒரு புலவர். அப்படி இருக்கவங்களுக்கு ஆணவம் வந்துருச்சு அந்த இடத்துல. அது இருக்கக்கூடாது, தமிழ் படிச்சவங்களுக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அவங்களையே யோசிக்க வைக்கிற மாதிரி, அவங்களே திகைக்க செய்யற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, அரியது எது பெரியது எது இப்படின்லாம் கேள்வி கேட்டு அந்த பாட்டிய பதில் சொல்ல வச்சு அந்த இடத்துல அந்த ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துலயும் அங்கேயும் வந்து நின்னது குருவா நின்னது முருகர் தான். இப்படி வாழ்க்கைக்கு, மொழிக்கு, இலக்கணத்துக்குன்னு எல்லா இடத்துலயுமே குருவா நிக்கிறது முருகர் தான். சரி, இந்த முருகர் இத்தனை இடங்கள் சொன்னோம், இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி நடந்தது. எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வரலாற்றையும் இலக்கியங்களையும் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி வரலாற்றையும் இலக்கியங்களையும் பார்த்தோம். இது நமக்கு குருவா முருகர் வேணும் அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா பொதுவா வாழ்க்கையில எப்பவுமே 2 மனிதர்கள் வந்து நமக்கு அமையறது வந்து ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து பெற்றோர்கள் நம்ம தேடிக்க முடியாது, அது நம்ம கடவுளே கொடுப்பாரு. அதை தாண்டி நம்ம என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, ஆசிரியர்கள் எல்லாம் தாண்டி குருவையும் வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை துணை கூட ஓரளவுக்கு நாம பார்த்து இது பண்ணிடலாம்னு வச்சுக்குவோம். ஆனா குரு அப்படிங்கிறவரு சரியா நமக்குரிய குற்றங்கள்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை இலக்க நோக்கி எடுத்து செல்லக்கூடிய குரு நமக்கு சரியா கிடைப்பாரா, கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி? அப்படி கிடைக்க வேண்டிய முருகன் நமக்கு எங்க கிடைப்பாரு, முருகர் எங்க இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டா அது சிறப்பா இப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க அதுல திருப்புகழ் எல்லாருமே கத்துக்க போறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா, அந்த திருப்புகழ்லயே அந்த ஒரு வரி வரும், முருகன் எங்க இருக்காரு அப்படின்னா திருப்புகழ் படிப்பவர் மனதினில் இருப்பாம் அப்படின்னு. அப்படி முருகர் நமக்கு குருவா வேணும் அப்படின்னா
திருப்புகழ் படிப்பவர் மனதில் இருப்பாங்கிற மாதிரி நம்ம திருப்புகழை படிச்சு அதை மனசார புரிஞ்சுக்கிட்டு முருகரை மனதார எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு பக்தியோட வழிபாடு, நல்ல ஒரு அன்போடையும் பக்தியோடையும் வழிபாடு பண்ணோம் அப்படின்னாலே அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நீங்க அவரை வழிபட்டாலே அந்த ரகசியம் உங்களுக்கு உணரும் அப்படிங்கிற அந்த இதுவும், திருப்புகழ் படிப்பவர் மனதினில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்புகழை படிச்சு முருகரை வழிபட்டாலே நமக்கும் குருவா முருகர் இருப்பாரு அப்படின்னு இந்த ஆசிரியர் தினத்துல முருகர் எப்படி எல்லாருக்கும் குருவா இருந்தாரு, நமக்கும் அவர் குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வள்ளியம்மை. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சாச்சா? பிடெக் பயோடெக் ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிடெக் ஃபைனல் இயரா? ஓகே ஓகே. எப்படி உங்களுக்கு இதுல எல்லாம் இவ்வளவு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? பள்ளி பருவத்துல இருந்தே தமிழ் பேசுறது உண்டு போட்டிகள்ல. இப்ப கல்வி பெரிய புராணம், கம்பன் அது போல நிறைய போட்டிகள்ல தொலைக்காட்சிகளையும் பேசுறது உண்டு. அப்படி வந்ததுதான். வெரி குட் வெரி குட். நீங்க நல்லா பேசுறது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கரெக்டா, ரொம்ப எளிமையா, ரொம்ப ஒரு இயல்பா சொல்றீங்க. அது ஒரு பேச்சுல ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லாம நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. அது திகழ் தசக்கரம், அந்த திகட சக்கர செம்முகம் அதா இருக்கட்டும், கந்தபுராணம். இன்னைக்கு போனாலும் காஞ்சிபுரத்துல அந்த மண்டபத்தை பார்க்கலாம். அங்க போய் நீங்க நமக்கு ஞாபகம் முருகப்பெருமான் இங்க எழுதி கொடுத்தாரு, வீர சோழியம்ங்கிற அந்த நூலை எடுத்து கொண்டு அதுக்கு சாட்சியா இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப சொன்னீங்கல்ல அற்புதமா, திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பான். நாங்களாம் இப்பதான் போன தான் அதை பத்தி படிச்சோம். முருகன் எங்கே இருப்பார் அப்படின்னு சிறப்பு பாடல கேட்கும்போது திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பான்னு சொல்லி அவரே சொல்றாரு. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அன்போடையும் பக்தியோடையும் படிக்கணும்னு சொன்னீங்கல்ல. எவ்வளவுக்கு அப்படி படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதனுடைய பலன் உடனடியா பார்க்கலாம். நம்ம ரொம்ப எனக்கு எந்த விதமா பாராட்டுறதுன்னு தெரியல. இது வணக்கம் அண்ணன் கூட இருக்காங்க அந்த லைன்ல. அவங்க ஒரு 2 வார்த்தை உங்க பாராட்டி சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றிம்மா. அண்ணே வணக்கம் அண்ணன், இருக்கீங்களா லைன்ல? வணக்கம், வாழ்த்துக்கள் வெள்ளியம்மை. நான் உன்னை சந்திச்சிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நன்றிண்ணே. எங்கே தெரியுமா? இதுல கொத்தமங்கலம் லட்சுமிபுரம். ஆமாண்ணே, ஆமா. அருமை. ஓகே. அண்ணனை பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லையா? சரி சரி சரி. அருமை. எல்லாத்தையும் அழகா ஒரு தொகுப்பா எடுத்துட்டு ஆசிரியர் தினத்துக்கும் அந்த முருகனுக்கும் கொடுத்து சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவியில்ங்கிறதுக்காக அந்த 2 செவியிலையும் சொன்னதா சொல்லி ரொம்ப அழகா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனீங்க. வாழ்க வளர்க, வாழ்த்துகள். நன்றிண்ணே. நன்றிண்ணே. நன்றி நன்றி. தேங்க்யூமா. நாங்கெல்லாம் ஃபைனல் இயர் படிக்கும் போது எப்படி அந்த காலேஜ்ல எப்படி ஒரு கெத்தா நடக்கலாம் அப்படிலாம் தான் நாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க திருப்பூர்லாம் கத்துக்கும் போது 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த வயசுலயே இவ்வளவு நல்லா பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி இதுல என்னன்னா சின்ன வயசுல படிக்கிறது தானே தேவையில்ல. ஏன்னா இப்ப படிக்கிறது மனசுல நிக்காது. இளமையில் கல்லுன்னு அதனாலதான் சொன்னாங்க. நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்டோம்னா அதை நம்மள மறக்கவே மாட்டோம், அப்படியே ஆழமா போய் நின்னுடும். இப்ப நம்ம கத்துக்கிறத திருப்பி நினைவு கூறுறது கிருபானந்த வாரியார் மாதிரி பெரிய இறைவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு தான் எப்ப படிச்சாலும் ஞாபகம் இருந்திருக்கும். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆசாபாசங்கள்ல மிதிப்பட்டு உதப்பட்டு அந்த காரணங்களால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறந்து போயிடும். ஆனா இந்த பொண்ணு இன்னும் நிறைய கத்துக்கிட்டு நல்லா வாழறதுக்கு இன்னும் நிறைய இந்த தமிழை பரப்புவதோடு சைவத்தையும் பரப்பி மென்மேலும் வாழ வளர அந்த முருகன் அருள் புரியட்டும். அம்மா நல்லா சொன்னீங்க. நிறைய பேர் பெரியவங்க இருக்காங்கம்மா, எல்லாருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அதாவது நீ சொல்றது எல்லாமே சாதாரணமா சும்மா அப்படி அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சுக்கா அன்னைக்கு பார்த்துட்டு சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் இந்த ஒரு நாள் ஸ்பீச்சுக்காக பார்த்தோன்னு சொல்ல முடியாது. அதை நீ அனுபவிச்சு படிச்சிருக்கிறதுனால தான் சொல்ல முடியுது. அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நானும் நிறைய இதெல்லாம் படிக்கிறதுனால அப்படி ஒரு நாள் படிக்கிறது அவ்வளவு மனசுல நிக்காது, அன்னைக்கு அவ்வளவு எளிமையா சொல்ல முடியாது. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிண்ணே. நன்றி, மிக்க நன்றி.
நன்றி நன்றி. சண்முகத்துக்கு தான் நன்றி சொல்லணும்னாங்க. நன்றி சண்முகம். நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே, ஆரம்பிச்சிடலாம் போ. சரி 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 சரி. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா சண்முகம்மா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை தீரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. சிற்றம்பலம். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் அருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த உண்ணா பெருவழிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பாம். அருணகிரிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருப்புகழை நமக்கு கொண்டு சேர்த்த சுப்பிரமணிய பிள்ளை, செங்கலர பிள்ளை ஐயா அவர்கள், சுவாமிநாத ஐயர் ஐயா அவர்கள் இவற்றை பாடலாகவும் உரைகளாகவும் வலைத்தளம் மூலமாக நமக்கு சேர்ப்பித்த வள்ளிமலை சச்சியானந்த சுவாமிகள், கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மற்றும் கௌமாரமூட்டம் இன்னும் பல பல வலைத்தளங்கள், அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி நமக்கு இன்று இந்த சிந்தனையிலே நம்மை ஈடுபடுத்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி சொல்லி மனம் மொழி மெய்களால் தங்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய சிந்தனை நாம் தொடர்வோம். நம்ம இந்த பாடல் வரிசை விளக்கு பாடல் பாடித்தான் நம்ம இப்போ விளக்கேத்தான் சாமி கும்பிட ஆரம்பிப்போம். முதல்ல விளக்கு பாடல், அதுக்கப்புறம் திருப்புகழ் சிறப்பு பாயிரம் வரும். நம்ம திருப்புகழ் சிறப்பு பாயிரத்தையும் விநாயகர் வணக்கத்தையும் முதல்ல சொல்லிட்டோம். இனிமேல் நம்ம திருவிளக்கு பாடல்ல ஒரு கந்தர் அந்தாதி பாடலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம போக போறோம். ஆமா, ஆமா ஆமா, அந்த அவங்க அந்த அந்த சாமியவே நம்ம காமிக்கலாம் இதுல ஸ்கிரீன்ல. நன்றி சண்முகம், நன்றி. இந்த விளக்கு பாடல் நம்முடைய அந்த உங்களுக்கு கொடுக்க போற புத்தகத்துல ஊனானாய் உயிரானாய் பாடலோட தொடங்கி இருக்கும். அதுல ஊனானாய் உயிரானாய் வானாதி என்பது வகையில்லாமனாய் தேனாறு மலர்கொண்டே சிவம் என்னும் பொருளான நானானாய் உயிருக்கு ஒரே ஞான பேரொளி உமையேன்னு வரும். இந்த விளக்கு அம்பாளை வடிவப்படுத்தி தான் வரும். விளக்குடைய ஒரு பாகத்தையும் அம்பாளாக எண்ணித்தான் இந்த விளக்கு ஏற்றுவாங்க. அப்ப இந்த அகல் விளக்கு, இந்த துணை விளக்கு, இந்த மாதிரி விளக்கு இல்லாம இந்த பிரதான விளக்கு இருக்குல்ல, குத்து விளக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது எப்பவுமே ஒரு சில முகங்கள் மட்டும் ஏற்றினா கிழக்கு பார்த்து ஏற்றுவாங்க, இல்லை எல்லா முகமும் ஏற்றினாக்கா நம்ம எப்படினாலும் ஏற்றலாம். இந்த விளக்கு அம்பாளா இருக்கிறதுனால நம்ம முக்கியமா ஒரு விஷயம் நம்ம உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை தெரியாத சில பேர் யாராவது இருந்தாக்க, இது அம்பாளா ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுல போய் அதை ஒரு துணை விளக்கு மாதிரி அதுல இருந்து ஒரு குச்சி ஏற்றிக்கிறது, ஒரு ஊதுபத்தி ஏற்றிக்கிறது, ஒரு சூடத்தை ஏற்றிக்கிறது பண்ணக்கூடாது. அதுக்கு தனியா துணை விளக்கு வச்சு அதில் தான் பண்ணணும். ஏன்னா இந்த விளக்கை நீங்க இந்த வாக்க சொல்லி ஏத்திட்டீங்கன்னா உங்க வீட்டுல அம்பாள் இந்த விளக்குல இறங்கிட்டான்னு அர்த்தம். அதனால அதுக்கப்புறம் அதை நம்ம அதை வேற பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க பக்கத்துல நீங்க ஏதோ ஒன்று எடுத்து வைக்க போறீங்க. டக்குன்னு உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் தெரியல. இவங்க மடி சும்மா தானே இருக்குன்னு அவங்க மடியில் நம்ம வைப்போமா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு பெரிய கெஸ்டா கூட இருக்க வேண்டாம், நம்ம பக்கத்துல இருக்கவங்க என்ன ஏன் மடியில் வைக்கணும்னு தள்ளிவிட மாட்டோமா இல்லையா? அப்படியே அது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரியோ இல்ல ஒரு பொருள் மாதிரியோ யூஸ் பண்ணக்கூடாது. அது அம்பளம் வந்து அது ஒரு அங்க ஒரு ஒரு கெஸ்ட்டை விட ஒரு பெரிய ஒரு சக்தி அங்க வந்து இருக்குது. அதுக்குள்ள மரியாதை நம்ம கொடுக்கணும். அதை சில சமயங்கள்ல நம்ம இது தெரியாம நாங்களாம் ரொம்ப நாளா அப்படி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அப்படி பண்ணிட்டு இருந்ததுனால அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பல பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். அப்படியே அந்த பிரதான விளக்குல இந்த சின்ன சின்ன இதை ஏத்துறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்ட் தனியா வச்சுக்கணும். இல்ல தனியா ஒரு படத்தை எடுத்து வச்சிடணும். அங்க அர்ச்சனைக்குன்னு வச்சிருக்க படத்தை கொண்டு போய் அதுல குத்தக்கூடாது. இப்ப நம்ம சாப்பிட்ற தட்டுல நம்ம இடம் சும்மா தானே இருக்கு, இதை கொஞ்சம் இதுல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள் வைப்போமா? நம்ம யாராவது சாப்பிடலாம் வச்சு தூக்கி போட்ட மாட்டோமா? அந்த மாதிரி தான். ஸோ அதனால எங்க எப்பவுமே நம்ம சாமி கும்பிடுவோம். சாமிக்கு உண்டான பொருட்கள் ஒரு பொருளை சாமிக்கு வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடணும். அது அப்புறம் அது ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிடாம அந்த மாதிரி செய்யாம அப்படி விளக்கை பற்றி இந்த செய்தியை சொல்லணும்னு தோணுச்சு. இப்படி விளக்கேற்றும் பொழுது சில பேர் இல்லக விளக்கது இருள் கிடைப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்லி அந்த சைவத்தில் உள்ளவங்க அப்படியே சொல்லுவாங்க. இப்ப நமக்கு கந்தர் அந்தாதியில அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு. இப்படி திருவாசகத்துல சோதிய சுடரே இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. கந்தர் அந்தாதியில இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கிறதுனால நம்ம விளக்கத்துக்கு இந்த பாடலையும் நம்ம சொல்றது வழக்கம். கந்தர் அந்தாதி வந்து அந்தாதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பின்னாடி ஒரு சமயத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு வரியுடைய கடைசி வார்த்தை அடுத்த வரியுடைய முதல் வார்த்தையாக வரும். அப்படி அது அந்தாதி. அதுவும் இல்லாம இந்த கந்தர் அந்தாதிங்கிறது மற்ற அந்தாதிகளை விட பல பல விதங்கள்ல ஒரு சிறப்பு. அதாவது யமக அந்தாதியா வரும், அது மடக்காணியில வரும். அதுல வந்து ஒரு சில எழுத்துக்கள்ல மட்டுமே ஆரம்பிக்கும். இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது. இப்படி நம்ம எழுத்து எண்ணிக்கை பார்த்தோம்னா அந்த மாதிரி இன்னும் ஒரு 3-4 விஷயங்கள் அதுல இருக்குது நமக்கு தெரிஞ்ச அளவுல. அது இன்னும் என்னென்ன இதுக்கு ஒரு புதையல் தோண்ட வர்ற மாதிரி வந்துகிட்டு தான் இருக்கு எப்பவுமே. அப்படி அந்த இதுல 99வது பாடல், மொத்தம் 100 பாடல். நம்ம முதல்ல பாடின வாரணத்தானை அந்த காப்பு செய்யுள்ள சேர்த்தா 101 பாடல் வரும். அப்படி இந்த 100 பாடல்ல 99வது பாடலாக இது வருது. இந்த எல்லா பாடலுமே வந்து கட்டளை கலித்துறையில இருக்கும். அது வந்து அந்த பாவகையில பாத்தீங்கன்னா நீங்க ஐகிரி நந்தினி ராகத்துல எல்லா பாட்டையுமே நீங்க பாடலாம். ஆனா என்ன ஒரு சிரமம் அப்படின்னாக்கா இந்த கந்தரந்தாதி பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கடுமையான வரிகளா இருக்கும். பதம் பிரிச்சு பாடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பதம் பிரிச்சு பாடுவோம். சில இடங்கள்ல பதம் பிரிக்காம பாடுறதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனுடைய பொருள் தெரியாம போனா கூட ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இந்த பாடல் இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சுட்டு அப்புறம் முத்தை திருப்பாடல்ல கொஞ்சம் சிந்திப்போம் நம்ம இன்னைக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தீவினையற்ற சினந்தீர் அகத்துண்மை தீவனந்தம் தீவினையற்ற அனந்தாதெடுத்தனன் செந்தினை மேல் தீவினையற்ற புனமான் கொழுநன் செழுங்கனைய தீவினையற்ற அடியார் கருள் பெறும் செல்வனுக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த யமகந்தான்னு சொல்ற முதல் 2 வார்த்தை ஒரே மாதிரி வரும், ஆனா வேற வேற பொருள். முதல் வரியில வர்ற வார்த்தை பாருங்க, தீ அப்புறம் வினையற்றன்னு பிரிச்சுக்கணும். அதை தீங்கிறது இங்க அக்னியை சொல்றாங்க. வினையற்ற இயல்பாகிய அதனுடைய வினை என்னது? எரிக்கும் செயல் தான் அதுக்குள்ள வினை. அந்த செயலுக்கு வினைன்னு சொல்றாங்க. அது தன்னுடைய இயல்பாய் எரிக்கும் தன்மையை அது விட்டு விட்டது போல நமக்கு வந்து இயல்பா கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை வந்து அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. சினம் தீர், தீவினையற்ற சினந்தீர் அகத்துண்மை. இந்த 3 சொல் நான் பாத்துங்க நிறைய இடத்துல இது வரும், அதுக்காக நான் சொல்றேன். அகத்துள் மெய் தீபம். இப்ப நம்ம எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய மூல வரிகள் பாத்தீங்கன்னாக்க எள் பிளஸ் நெய், இதுதான் எண்ணெய். நம்ம எண்ணெய்ன்னு சொல்றோம், நெய்யன்னா கிடையாது, நெய்யன்னா தான். அந்த ஒத்தக்கம்பு போட்டு தான் போடணும். அது 3 சுழி மட்டும்தான் வரும். இந்த டா வந்து இன்னொரு இந்த நாவோடு சேரும் பொழுது அது 3 சுழியாக மாறிடும். நிறைய இடங்கள்ல இந்த புணர்ச்சி வரும். அதனால ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். அப்ப நம்ம பிரிக்கும்போது இந்த 3 சுழி வரங்கிறத பதத்தை பிரிக்கும் இன் வந்து இல்லாயிரும் நிறைய இடங்கள்ல. அதே போல நல் தவம் அப்படிங்கிறது நற்றவம். இந்த லாபம் தான் சேரும் பொழுது ராவ் ஆயிரும். அது அப்படி ஒரு சில இடங்கள்ல அது வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு இந்த லா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சினந்தீர் அகத்துள், அகத்துள் நம்முடைய உள்ளத்துள், மெய் தீபம் சத்தியம் என்ற ஞான விளக்கை நந்தாது அது இந்த வார்த்தை வந்து இந்த அடுத்த வரியில வரக்கூடிய வார்த்தை முன்னாடி பொருள் விளக்கத்துக்கு ஈஸியா முன்னாடி போட்டாங்க. அகத்துள் மெய் தீபம், இந்த அனந்தம்ங்கிறத நந்தம் பின்னாடி போட்டிருக்காங்க. அப்படி சத்தியம் என்ற ஞான விளக்கை நம்முடைய உள்ளத்துல ஏற்றணும். பொதுவா இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த விளக்கு ஏத்துறது வெளியில வந்து நம்ம பேருக்கு தான் ஏத்துறோம். இது வந்து ஒரு உலக பொருள், அழிந்து விடக்கூடிய பொருள் தான்.
ஒரு கோயிலா இருக்கட்டும், ஒரு சிலையா இருக்கட்டும், அதுல நம்ம எவ்வளவுக்கு மனசு செலுத்துறோமோ அவ்வளவுக்கு உயிர் வரும் அதுல. அப்படி நம்முடைய உள்ளத்துல இந்த ஞான விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம விளக்கத்தினுடைய பொருள். அதனால சத்தியம் என்கிற ஞான விளக்கை அணைந்து விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி நம்முடைய தீவினையாகிய இருள் நீங்கும்படி, அல்லும் பகலும் சொல்றோம் இல்லையா? அப்ப அல் அப்படின்னு சொன்னா இருள், பகல் அப்படின்னா பகல், தவ அப்படின்னா நீங்கும்படி. அப்ப இந்த தீவினை அல்த அப்படிங்கிறத தீவினை அற்றன்னு அந்த இந்த லாவும் தாவும் சேரும் பொழுது ரெண்டாவது தீவினை அற்ற இப்படித்தான் பிரிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இந்த வ வந்து இங்க வந்துருச்சு, தீவினை அல்தவ. எடுத்தனம், அப்ப இந்த நந்தாவது வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எடுத்தனம் செந்தினை மேல், செம்மையான திணை, அதாவது வளமையான திணைப்புணத்தின் மேல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அதை. ஸோ இதை வந்து நம்ம இது பொருள் வந்து ஒரு அளவுக்கு நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா கந்தர் இது வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போனா தான் அதை ஒரு வரையும் நம்ம சிந்திக்க முடியும். ஈவன் பதவுரைக்கே. அதுக்கப்புறம் அதுல உள்ள நுட்பமான பொருட்கள் சிந்திக்கிறதுக்கு இன்னும் நிறைய நமக்கு டைம் தேவைப்படும். இப்போதைக்கு இந்த முதல் 2 வரி இங்கே கொடுத்திருக்குது. அதாவது அக்னியானது தன்னுடைய இயல்பாய் எரிக்கும் தன்மையை எப்படி விட்டதோ அது போல உள்ளத்துள்ள கோபத்தை அடியோடு ஒழித்து சத்தியம் என்ற ஞான விளக்கை நாம் அணையாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இதுல குறிக்கக்கூடிய பொருள். செந்தினை மேல் அது வந்து அடுத்த வரையில் சேர்த்துக்கணும். செந்தினை மேல் தீவினையற்ற புனமான் கொடுநற்ற அடியார்க்கு செழுங்கனக தீவினை அருள் பெறும் செல்வனுக்கே. அங்க தீர்ந்து போகாமல் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும், அதாவது வள்ளியம்மையார் வந்து திணைப்பணத்துல காவல் காக்குறாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. செந்தினை மேல் தீர்ந்து போகாமல் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் திணைப்புணத்தில் வாழும் மான் போன்ற வள்ளி நாயகியின் மணாளனும் உலக பசு பாச தொந்தங்களை, தொந்தம் அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடியது, ஒரு பிறவிலையும் வரக்கூடியது. உலக அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த உலகம், உறவுகள் எல்லாமே. பசு அப்படிங்கிறது உயிர்கள் சொல்றாங்க. பாசம் அப்படிங்கிறது தலை. தலை அப்படின்னாக்க நம்முடைய இந்த உலகத்துல நமக்கு துன்பம் எதனால வருது அப்படின்னா இந்த 2 எழுத்துனாலதான் வருது. பாசம், நம்ம சொல்லக்கூடிய பாசம்ங்கிறது நம்ம வந்து ஒரு அன்பு செலுத்துறதையும் ஒரு பற்று வைக்கிறது பாசம் சொன்னோம் இல்லையா, அந்த பாசம் இல்லை இது. இந்த பாசம் அப்படிங்கிறது நம்முடைய அறிவை மறைக்கக்கூடிய ஆணவத்தை பாசம்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா வரக்கூடிய தொந்தரவுகள் தான் தொந்தங்கள்னு சொல்றாங்க. தொடர்ந்து வரக்கூடியதுதான். உலக பசு பாச தொந்தம் மதுவாக அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும் இல்லையா, அது போல இந்த உலக பசு பாச தொந்தங்களை அடியோடு நீக்கின அடியார்களுக்கு செழுமையான பொன்போல் பிரகாசிக்கும் மோட்ச வீட்டை வரமாக கொடுக்கும் முக்தி செல்வரான முருகப்பெருமானுக்கு மெய்தீபம் எடுத்தனம். நம்ம வந்து ஞான விளக்கை உள்ளத்துல ஏற்றி அதை யாருக்கு அர்ப்பணிக்கிறோம்? முக்தியுடைய செல்வனாகிய முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த தீபத்தை அர்ப்பணிக்கிறோம். இதுதான் நம்ம விளக்கேற்றதனுடைய பொருள் இந்த பாடலை பொறுத்தவரையில. இது வந்து ஒரு சுருக்கமா பொருள் பார்க்கணும் அப்படின்னாக்க, கோபத்தை அடியோடு ஒழித்த உள்ளத்துள் சத்தியம் என்கிற ஞான விளக்கை அணைந்து விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி நம்முடைய தீவினையாகிய இருள் நீங்கும்படி ஏற்றி வைத்தோம். வளமையான திணைப்புணத்தில் தீர்ந்து போகாமல் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் திணைப்புணத்தில் வாழும் மான் போன்ற வள்ளி நாயகியின் மணாளனும் உலக பசு பாசதுந்தங்களை அடியோடு நீக்கின அடியார்களுக்கு செழுமையான பொன்போல் பிரகாசிக்கும் மோட்ச வீட்டை வரமாக கொடுக்கும் முத்தி செல்வனான முருகப்பெருமானுக்கு மெய்தீபம் எடுத்தனம். முருகப்பெருமான 2 விதமா சொல்றாங்க. இதுல எப்படி சொல்றாங்கன்னாக்க, வள்ளியம்மையார சொல்லி, அந்த வள்ளியம்மையார் வந்து எங்க இருக்காங்கன்னா திணைப்புணத்தை காக்குறாங்க. திணைப்புணத்தில் வாழும் மான் போன்ற வள்ளி நாயகிய மணாளனாகிய முருகப்பெருமான். இன்னொரு விதம் எப்படி சொல்றாங்க, உலக பசு பாச சொந்தங்களை அடியோடு நீக்கின அடியார்களுக்கு அவன் வந்து ரொம்ப பிரகாசிப்பானான். நமக்கு ஏன் பிரகாசிக்க, நமக்கு முருகப்பெருமான் சில சமயத்துல கண்ணுக்கு பிரகாசிக்கிறாரு, சில சமயத்துல ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஆனா உண்மையான அடியார்களுக்கு, அந்த வினைகளை நீக்கின அடியார்களுக்கு எப்பொழுதுமே வந்து பிரகாசமாகவே தெரிவார். மோட்ச வீட்டை வரமாக கொடுக்கக்கூடியவராக தெரிவார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு 2 விதமா முருகப்பெருமானுடைய பெருமைகளை அவரோடு சம்பந்தப்பட்ட அடியார்களையும் அவருடைய நியாய வள்ளியையும் சொல்லி, அப்படிப்பட்டவர்களுக்கு வரம் கொடுப்போனே மணாளனேன்னு சொல்லி முருகப்பெருமானை சொல்லி, அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் எடுத்தேன்னு சொல்லி இந்த விளக்கை நம்ம ஏத்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த விளக்கை நாம் என்னுடைய கோபத்தை அடியோடு ஒழித்து உள்ளத்துள் சத்தியம் என்கிற ஞான விளக்கை அணைந்து விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி ஏற்றி வைத்தோம்னு சொல்லி ஏத்துறோம். அதுதான் வள்ளியை ஆட்கொண்டவனும் பந்தவாசங்கள் அறுத்த மெய்யடியாருக்கு சாயுச்சிய பதவியை. நம்ம எப்ப பதவி கேட்டாலும் நம்ம பதவிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு பதவிக்கு மட்டும் தான் நம்ம ஆசைப்படணும். அது சிவசாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பதவியில வந்து இந்த மோட்ச பதம் சொல்றாங்க இல்லையா, முக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அது 4 விதமான முக்தி இருக்கு.
பதமுக்தி பரமுக்தி. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க, அதாவது நம்ம ஒரு காரியம் ஒருத்தருக்கு உதவி பண்றோம், அது ஒரு புண்ணிய காரியம். அந்த உதவி பண்ணதுக்கு நம்ம பெருமைப்பட்டுட்டோம் அப்படின்னாக்க அது வந்து பசு புண்ணியம், சாதாரண புண்ணியமா நமக்கு பலனை கொடுத்துரும். அவ்வளவுதான். ஒரு நிறைய பணம் வேணும், வேலை வேணும்னு சொல்லி ஒரு புண்ணிய காரியம் பண்றோம், அந்த வேலை கிடைச்சிடும், அந்த டிக்கெட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டோம், அந்த புண்ணியம் சிவலோகத்துக்கு வராது. இது இறைவனுடைய செயல்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய புண்ணிய செயல் பசு புண்ணியமா இல்லாம சிவ புண்ணியமா மாறி நம்ம போகும்போது வரும். அப்ப நமக்கு சிவலோக பதவியை வழங்கும். இப்ப சிவலோகத்துல சிவபெருமானோட இருக்கலாம், அதான் சாலோகம். சிவபெருமான லோகத்திலே நம்ம இருக்கலாம். சாமீபம், இன்னும் கொஞ்சம் நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தா சிவபெருமானுக்கு சமீபத்திலே இருக்கலாம். சாரூபம், சிவரூபத்திலே நம்ம இருக்கலாம். அந்த ஈசானன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு 3 கண் இருக்கும், அந்த மாதிரி ஏகாச உருத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த சிவபெருமானுடைய வடிவத்துல பாக்குறதுக்கு இந்த 3 கண்களோட ஜடாமுடியோட இப்படிலாம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே சிவம் கிடையாது, அந்த பதவி. ஆனா இது எல்லாமே இந்த பதவி, அந்த செய்த அந்த புண்ணிய காலம் முடிஞ்ச உடனே எப்படி சொர்க்க நரகத்துல இருந்து நம்ம கீழே இறங்கி வர்றோமோ, இது அதுக்கு மேற்பட்டு இருந்தா கூட இந்த பதமுக்தி ஒரு நாள் நமக்கு திரும்ப மறுபடியும் பிறவியை கொடுத்து விடும். ஆனா ரொம்ப நல்ல பிறவியா கொடுக்கும், ரொம்ப பெரிய அடியாராக வருவோம். ஆனா அந்த சிவத்தை மட்டுமே எண்ணி போறோம் அப்படின்னா சாயுஜ்ய பதவி இருக்க 4வதாக சரியே கிரியே யோகம் ஞானம், ஞான மார்க்கத்தில் நின்று அந்த அளவுக்கு போனவங்களுக்கு சாயுஜ்யமே பர்மனண்டா திருவடியிலே. இப்ப காரைக்கால மேல கிடைச்சது இல்லையா, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு, உன்னை என்றும் மறவாமை வேண்டும் சொன்னாங்க இல்லையா. அப்படி இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்தபடி அறவாணி ஆடும்போதும் அடியின் கீழ் இருக்கின்ற இன்னும் திருவாலங்காட்டுல சிவருமானுக்கு உருத்துவ தாண்டம் வர்றாங்க, அவருடைய அடியில இருந்து இன்னும் பாடிட்டு இருக்காங்க. சாயுஜ்ய பதவினாக்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க ரிட்டர்ன் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். அதான் வந்து அப்போ அவர் ஆண்டா நம்ம அடிமை. நம்ம வந்து சிவத்தோட எப்பவுமே நம்ம சிவமாக ஆகிறோம் சொன்னாக்க சிவம் தன்மை பெறும். அவ்வளவுதான். அதனால விளக்கேற்றும் பொழுது இதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு இந்த விளக்கேற்றணும் அப்படின்னாக்க நமக்கு நல்ல நிறைய புண்ணியம் கிடைக்கும். நம்ம இந்த பாட்டை வந்து ஒருட பாடி பார்த்துடலாமா? யாராவது பாடுறீங்களா? இந்த ஒரு 2 பேர் கூட பாடலாம், 2 பேர் 3 பேர் கூட பாடலாம். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பாடுங்க. தீவினையற்ற சினந்தி அகத்துள் மெய் தீபம் நம் தம் தீவினை அல்லவர் நந்தாது எடுத்தன செம்பினை மேல் தீவினையற்ற புனமான் கொழுநன் செல்லும் கனக தீவினையற்ற அடியார்க்கு அருள் பெரும் செல்வனுக்கே. அருமை அருமை அருமை, ரொம்ப நல்லா பாடுனீங்க. இன்னொருத்தர் யாரோ கூட பாடலாம் அந்த பாட்டு. பாடுங்க. தீவினையற்ற சினந்தீரகத்துள் மெய் தீபம் நம் தம் தீவினையல்தவ தன் நந்தாது எடுத்தனம் செம்தினை மேல் தீவினையற்ற புனமான் கொழுநன் செல்லும் கனக தீவினையற்ற அடியார்க்கருள் பெரும் செல்வனுக்கே. நன்றி நன்றி ஆஜி, நன்றி. யாராவது பதம் பிரிக்காத பாட நினைக்கிறீங்களா? இந்த வரிகளை பாடலாம், ஒருத்தர் பாடலாம். எல்லாம் பின்னாடி பாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடலாம். நம்ம நன்றி எல்லாருக்கும் நன்றி. அப்ப நம்ம முத்தையத்திர பாடலுக்கு போயிடலாம். நம்ம இந்த முதல் 4 வரையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இதுதான் மூல வரிகள், இப்படித்தான் பதம் பிரிக்காம இருக்கிறது. நம்ம எப்பவுமே அந்த டிஎம்எஸ் பாடுற அந்த இதுல தான் எல்லாரும் பாடி கேட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இன்னொரு புது ராகத்துல நம்ம பாடி பார்க்கலாம். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என போதும் முக்கட்பர மக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 மூவர்க்கத்தமரரும் அடிபேள 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கீரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. இந்த 4 வரிகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதை ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னாக்க
சிவவாசகம், குருவாசகம், குருவாசகம் 3 விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முத்தை தரு, பத்தி, திருநகை, அத்திக்கீரை, சத்தி சரவண, இது வரைக்கும் ஒரு வார்த்தையா எடுத்துக்கணும். அப்படியே சரவணா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரவணனே அப்படின்னு. எப்படிப்பட்ட சரவணனே? சத்தி சரவணனே. எப்படிப்பட்ட சத்தி சரவணன்? அத்திக்கீரை, அத்தின தெய்வானை, தெய்வயானைக்கு இறைவனான கணவனான சத்தி சரவணனே அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த தெய்வானை எப்படிப்பட்டவள்? திருநகை, பத்தி திருநகை, வெண்மையான பல் வரிசையை கொண்ட சிரிப்பை உடையவளாம், நகைவை உடையவளாம். முத்தை தரு, இப்ப முத்து போன்ற பல்வரிசையை கொண்ட திருநகை. அப்படிப்பட்ட அத்திக்கு இறை, அந்த தெய்வயானைக்கு இறைவனா சத்தி சரவணனே. சரவணனு கூப்பிடுறதுக்கு இவ்வளவு அடிமொழி சேர்த்து சொல்றாங்க. மறுபடியும் என்ன சொல்றாங்க? முத்திக்கு ஒரு வித்து குருபர, குருபரனே, குருவர்களுக்கெல்லாம் குரு, பரமகுரு. அப்படிப்பட்ட குருபர் எப்படிப்பட்ட குருபர்னாக்க முத்திக்கு ஒரு வித்தானவனே, அந்த முத்தியை கொடுக்க வல்லவனே அப்படின்னு சொல்றாரு. சொல்லி 2 விதமாக யாரு கூப்பிடுறா அப்படின்னாக்க சிவபெருமான் கூப்பிடுறாராம். கூப்பிட்டு என ஓதும், இப்படி ஓதக்கூடிய முக்கட்பரமர்க்கு 3 கண்கள் இல்லையா? ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு அக்னி இல்லையா? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், 3ஆவது நெற்றிக்கண் அக்னி. இப்படி பார்த்தாக்க திருவெண்காட்டுல அப்படி முக்குள நீர் இருக்கும். அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் சொல்லி அதுல முருகப்பெருமானுக்கு 3 கண்கள் சொல்வதுண்டு. சந்திர நேத்திரம், சூரிய நேத்திரம், சந்திர நேத்திரம், அப்புறம் அக்னி நேத்திரம். சிவன் தானே முருகனா வந்திருக்குது, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்திருக்கு, அவ்வளவுதான். அதனால வலப்பக்கத்துல வள்ளியம்மையார் கையில தாமரை மலர் வச்சிருப்பாங்க. அந்த தாமரை சூரியனை பார்த்து மலரும். இடது பக்கம் தெய்வயானை அம்மையார் இருப்பாங்க, கையில நீலோத்பல மலர் வச்சிருப்பாங்க, அது சந்திரனை பார்த்து மலரும். அதான் வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட வரும். நடுவில் இருக்கிற நேத்திரம் அக்னி நேத்திரம். அப்படி முக்கட்பரமர்க்கு 3 கண்களை உடைய பரமசிவ பெருமானுக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. சுருதி அப்படின்னாக்க வேதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுருதினாக்க நிலையானது, என்றும் மாறாதது, அதுக்கும் முற்பட்டதை கற்பித்தாராம். எதுனா பிரணவத்தை கற்பித்தார் இல்லையா? அதனால இது குகவாசகம். குகனாக்க முருகப்பெருமான். அதுக்கப்புறம் மிச்சம் வர்ற வரிகள் எல்லாமே குருவாசகமாக வருது. மிச்சம் எல்லாமே அருணகிரிநாதர் அவர் பாடுறதாக. இருவரும் 30 வர்க்கத்தமரர் அடிவேண 10 தலை சத்த கணவர், இது எல்லாமே இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம குருநாதர். அப்படி சிவபெருமான் முருகப்பெருமான கூப்பிட்டு அப்படி ஓதுறாராம். அப்படி ஓதக்கூடிய சிவபெருமானுக்கு பிரணவத்தை கற்பித்ததுல என்னன்னா இருவரும் அப்படின்னா திருமால். 3 பேர்ல பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றோம் இல்லையா? அந்த மூவர்னு சொல்றதே தவறு. ஏன்னா மூவர்ல உள்ளவர் உருத்திரன். ஆக்சுவலா அந்த உருத்திரன் சிவஸ்வரூபம், அவ்வளவுதான். ஆனா இந்த மூவர்ல மற்ற 2 இருக்காங்க, அவங்களும் இங்க சொல்றாங்க. அதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து கொருபர என போதும். முத்து போன்ற பத்தின வரிசையா இருக்கக்கூடிய திருநகை, முத்து போன்ற பல்வரிசைகளை கொண்ட அத்தி அப்படின்னாக்க தெய்வ யானை. தெய்வ யானைக்கு இறைவனா சத்தி சரவண அப்படி சொன்னோம் இல்லையா? இது வேற ஒரு விதமாகவும் இதை பார்க்கலாம். முதல்ல என் தெய்வ யானையை சொல்றாரு அப்படின்னாக்க இந்த இறைவன் சண்முகர் இருக்காங்களே, திருச்சி சண்முகரை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் வள்ளியம்மை, ஒரு பக்கம் தெய்வ யானை, நடுவில் கையில வேறு வச்சிருக்காரு இல்லையா? சிறுவானுடைய 3 சக்திகள் முருகப்பெருமானுடைய ரூபத்துல இப்படித்தான். அவர் கையில சூலாயுதமா வச்சிருப்பாரு. மூவிலை சூலம்னு சொல்லுவாங்க. அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வடிவமா இருக்கக்கூடிய அந்த சூலாயுதம். அதே முருகப்பெருமானுடைய வடிவத்துல வள்ளி, தெய்வயானை, வேல், இந்த 3 தான் முருகப்பெருமானுக்கு இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் விளங்குது. எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் முதல்ல செய்யணுங்கிற இச்சை வேணும். நமக்கு இப்ப குலாப் ஜாமுன் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுற ஆசை இருந்ததுனாக்கா என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இது எப்படி செயல்படுத்துறது? ஆஹா, கொஞ்சம் காசு எடு, வண்டி எடு, நேரம் கடைக்கு போ, இல்ல மாவு வாங்கிட்டா வீட்டுல பண்ணு, இப்போ செய்யணும்ல, அதான் கிரியாசக்தி. ஆனா அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குது இல்ல, அதுதான் ஞானசக்தி. இந்த 3 சேர்ந்தா நம்ம செயல்படச்சுக்கிட்டே இருக்கு. அனாதி காலம் தொட்டு இந்த 3மே இந்த ஆன்மாவுக்கு உண்டு. ஆனா இது செயல்படாம கிடந்தது. இது செயல்படுறதுக்காகத்தான் இறைவனுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி உண்டு. நம்ம இந்த பசுக்கள் உயிர்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்மாக்களுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்தியுமே உண்டு. ஆனா 2க்கும் தன்மை வேற. அதாவது ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருன்னா போலீஸ்காரர் எல்லாரும் நெறிப்படுத்துறதுக்காக போறாரு. கைதியும் போலீஸ் ஸ்டேஷன் போவான், அவன் நெறிப்படுவதற்காக போறான் இல்லையா? அங்க ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நானும் ஜெயிலுக்கு போனேன், அவரும் ஜெயிலுக்கு போனான்னு சொல்ல முடியாதுல்ல.
சில பேர் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கா ஜெயில் போவாங்க, சில பேர் தண்டனை அனுபவிக்கா ஜெயில் போவாங்க. அப்படி வித்தியாசம் இருக்கு. அப்படி இறைவனுக்கு இந்த 3 சக்திகள் உண்டு, நமக்கும் இந்த 3 சக்திகள் உண்டு. நமக்கு இதை இறைவன் செயல்பட வைக்கிறாரு. அப்படி இறைவனுடைய இச்சா சக்தியாக வள்ளியம்மையார், கிரியா சக்தியாக தேவயானை அம்மையார், ஞான சக்தியாக வேலாயுதம், அதான் வந்து ஒளி நிறைந்ததாக சொல்றோம் நம்ம, ஆழ்ந்த கண்ட நுண்ணியனையும் சொல்றோம் இல்லையா. அப்படி அதுல கிரியா சக்தியாக இருக்கக்கூடிய தேவியானை முதல்ல சொன்னாரு. ஏன்னா கிரியைகள் நம்ம செய்யணும். நம்ம வழிபாடு கர்ம யோகத்துல பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் சொல்றோம் இல்லையா. கர்மங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல்ல சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த முதல் பாட்டே வந்து அவரு முருகப்பெருமான் அந்த வல்லாள கோபுரத்துல இவரை ஏறி கீழே விழும்பொழுது இவரை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய நாவில அந்த பிரணவத்தை எழுதி அந்த பவர்ல, ஆனா அதுக்கு அவர் முன் தவம் செய்திருக்காரு. அப்படி எல்லாருக்கும் பண்ண மாட்டாரு. எவ்வளவோ காலமா தவம் செய்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவர் கொடுத்து அவர் அதுக்கப்புறம் முத்து முத்தா பாடம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பாடினாரு. இதுக்கப்புறம் 12 வருஷம் சும்மா இரு சொல்லற என்று 12 வருஷம் தவம் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பாட முடியல அவரால். அப்பதான் ஒரு சேவலையும் மயிலையும் வயலூர் பதியையும் கடம்பமலர் மாலையும் இதெல்லாம் வச்சு பாடு 12 தோடுகளையும் வச்சு பாடம் சொல்லும்போது வயலூர் போய் பக்கரை வச்சு பாடுறாரு. அப்படி தொடங்கினதான் இந்த பாடல். அப்படி அந்த தெய்வ யானையை ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க அந்த கிரியாசக்தியை அதுக்கு ஒரு முன் இது கொடுத்து சொல்லியிருக்காரு. அப்படி முத்தி கூறு வித்து குருபர அப்படின்னா யாரு குருபர? சிவருமான குருபர என்று வந்து சிவரன் ஓதுறாராம். எனவோதும் முக்கட் பரமருக்கு 3 கண்களை உடைய பரம சிவனுக்கு சுருதியின், ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 விஷயம் உண்டு. ஸ்ருதி அப்படிங்கிறது இந்த வேதங்கள், அதான் இறைவனே வந்து எப்பவுமே அதை கொடுக்குறாருல. அது வேதங்கள் என்னைக்கு வந்தது அப்படின்னா என்னைக்குமே இருந்தது. ஆனா அப்பப்ப ஒரு ஞானிகள் ஒரு தன்னுடைய ஒரு உயர்ந்த நிலை அடையும் பொழுது காதுல கேட்குது நல்ல விஷயங்கள். நம்ம நீங்க திருப்பள் படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவோ காலமா திருப்பள் இருந்தது. நம்ம இருந்தப்போ இருந்து நம்ம 150 வருஷம் முன்னாடி வள்ளிமலை சாமி படிச்சிருக்காரு. அதுக்கும் 350 வருஷம் முன்னாடி 500 வருஷம் முன்னாடி இன்னில இருந்து 500 வருஷம் முன்னாடி அறிஞர் பாடியிருக்காரு. எப்பவுமே இருந்தது. ஆனா இன்னைக்குதான் நமக்கு தெரிஞ்சது இல்லையா. சோ இதெல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடியது. அப்ப 500 வருஷம் முன்னாடி தான் வந்து இந்த உண்மைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே இருந்தது. திருஞான சமுதாயத்துக்கு முன்னாடி பாடினாரு, அதுக்கு முன்னாடி காரைக்கால் பாடினாரு, அதுக்கு முன்னாடி நக்கீரர் பாடினாரு, திருமுருகாற்றுப்படை 2000 வருஷம் முன்னாடி பாடினாரு. அப்ப 2000 வருஷமா தான் இருக்கா? அதுக்கு முன்னாடி இருக்கு. எப்பயோ எவ்வளவு காலமா இருக்குங்க, எவ்வளவு காலமா இருக்கு. நம்ம இன்னைக்கு வருவோம் போயிடுவோம். நம்ம இன்னைக்கு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க பழனிமலை வந்து 1905லயோ 10லயோ 100 150 வருஷமா இப்படித்தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல வந்திருப்பாங்க போயிருப்பாங்க. ஆனா பழனியாண்டவர் அங்கே இருக்காரு. இன்னைக்கு எத்தனை உயிரிழனை கடை தேடி இருப்பார். எத்தனை பேர் அந்த பழனிமலை ஏறி இன்னைக்கு கடத்தேறி இருப்பாங்க. தன்னுடைய வாழ்வு பிறவி நீங்கி இருப்பாங்க. எத்தனை பேர் திருப்பூழ பாடி இன்னைக்கு நீங்கி இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே உள்ளவன் இல்லையா. அருவம் ஒரு நாங்காகி உருவமான என்ன சொல்லுவாரு, அருவம் டக்குனு அந்த வரிகள் வர மாட்டேங்குது. கந்தபுராணம் சொல்லுவார்ல, சோதி பிழம்புதோர் மேனியாகி முகங்கள் ஆறும் கொண்டு உதித்தனன் ஆங்கு உலகம் உய்யன்னு சொல்லுவார் இல்லையா. அப்படி எப்பவுமே இருந்தார் முருகப்பெருமான். அன்னைக்கு தான் உதிச்சாரான்னாக்க எப்பவுமே இருந்தாரு. சூரியன் எப்ப இருக்கு? எப்பவுமே இருக்கு. நம்ம கண்ணுக்கு அன்னைக்கு தான் தெரியுது இல்லையா. சந்திரன் எப்ப இருக்கு? எப்பவுமே இருக்கு. பகல்லையுமே இருக்கு. நமக்கு தெரியறது இல்ல. இந்த பகுதி அந்த பகுதி அப்படி நம்ம இருள இருந்தா கூட என்னைக்கு வெளிச்சத்துக்கு வருமோ நம்ம அன்னைக்கு தெரியுது. அது போல என்னைக்குமே உள்ளது ஸ்ருதி. அப்ப வேதங்கள் என்னைக்கு இருந்தது? என்னைக்குமே இருந்தது. இறைவன் என்னைக்கு இருந்தாரு? என்னைக்குமே இருக்கும் பொழுது அது வேதங்கள்லாம் ஏற்படுத்திட்டாரு. ஆனா நம்ம அந்த ஞான நிலைக்கு இப்படி ராத்திரி பகல்ல வரும்போது சூரியன் நமக்கு தெரியுதோ, பகல்ல இருந்து இரவு எப்ப போறோம் சந்திரன் நமக்கு தெரியுதோ, அது போல என்னைக்கு நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அன்னைக்கு நம்ம திருப்பூரை பத்தி சிந்திக்கிறோமோ, அப்படி இந்த ஞானிகள் இந்த சுற்றி இருக்கிற இந்த மண்டலம் இருக்கு இல்லையா, இதுல உள்ள இந்த ஒலி அதிர்வுகள்ல இருந்து இதை உணர்ந்து 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 அப்படி கேட்டுதான் அதெல்லாம் எழுதுனாங்க. அப்படி உணரக்கூடிய நிலை வரும் இல்லையா. இன்னைக்கு லைட் இருக்கு, ஆனா 100 வருஷமா 200 வருஷம் என்னைக்கு தெரியல லைட் இருந்ததா? இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சாருல, எப்படி கண்டுபிடிச்சாரு? எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு? எந்த புத்தகத்தையும் படிக்கலையே. அவரு வந்து ஒரு நிலையில ஒரு சாக்கிரத்தில் அதீதம் சொல்ற மாதிரி ஒரு 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 அதீத நிலைக்கு அவங்க போகும்பொழுது அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்குறாரு. சரி, உலக மக்களுக்கு எல்லாம் நன்மையா போகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு நேரத்தில் யாருக்கு அந்த தகுதி வருதோ அன்னைக்கு அவர்களுடைய காதல் இது விழுகும். அப்படித்தான் மறைகள் எல்லாம் எழுதப்பட்டன. நம்ம மதத்துல மட்டுமில்ல எல்லா மதங்களையும் அப்படித்தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்ருதின்னு பேரு. என்றைக்கும் மாறாதது. அதான் ஸ்ருதிங்கிறத சுருதின்னு தமிழ் படுத்தி எழுதியிருக்கோம். ஸ்மிருதி அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்றாப்புல மாறும். புராணங்கள் சில காலங்களுக்கு ஏற்ற மாதிரி சில நிகழ்வுகள் மாறும். இப்ப இந்த குல வழக்கம் வர்ணாசிரமம் சொல்றாங்க இல்லையா, அது ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இல்லை. யாருன்னா லேபர் பார்ட்டி ரூல் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு லேபர் ரூல் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு சத்திரியன் ரூல் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு பிசினஸ் மேன் ரூல் பண்ணுவோம். அமெரிக்கால பிசினஸ் மேன் ரூல் பண்றான். ரஷ்யால ஒரு காலத்துல சோசியலிசம்,
லேபர் பார்ட்டி இருந்து லேபர்ஸ் தான் ரூல் பண்ணாங்க. ஒரு காலத்துல ஒரு கேலிஃபேட்ஸ்லாம் இருந்தது. அந்த இதில் உள்ள பண்டிதர்கள் தான் ரூல் பண்ணாங்க. அப்படி ஒரு காலத்துலயும் அந்த 4 வருணமும் ரூல் பண்ணாங்க. காலம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப காலத்துக்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் அந்த இது மாறும். அந்த அது பேர் ஸ்மிருதி. அதெல்லாம் புராணங்கள்லாம் ஸ்மிருதியில வரும்னு சொல்லுவாங்க. கீதையை கூட ஸ்மிருதின்னு தான் சொல்றாங்க இல்லையா? ஏன்னா ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்துக்கு ஒவ்வாத அன்னைக்கு பாலிய விவாகம் பண்ணாங்க, இன்னைக்கு பண்ண முடியுமா இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு அதனுடைய அது பண்ணது பொருத்தம் இல்லாம போயிருது, அதெல்லாம் பயன் இல்லாம போயிருது. இன்னைக்கு அது அன்னைக்கு சரியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு சரியா இல்லையான்னு வாதமே தேவையில்லை. இன்னைக்கு அது சரியா வரல நமக்கு. அது அப்படி ஒரு காலம் மாற மாற எவ்வளவு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்க முடியும். மாறக்கூடியதெல்லாம் ஸ்மிருதி, மாறாம இருக்கு ஸ்ருதி. என்றுமே மாறாம இருக்கிறதுக்கும் அதுக்கும் முற்பட்டது பிரணவம். பிரணவ வேதத்தின் பொருள் கூற தெரியாத பிரம்மனை சிறையில் வைத்த பரமனுக்கு உபதேச திவ்யான மூர்த்தியே பாராள வந்த அரசே. முறைகளது தவறாது சகல ரோகங்களும். இந்த பிள்ளை கூட சொன்னிச்சில வள்ளியம்மை, அவரே எல்லா தொழிலும் பண்ணாரா, 3 தொழிலும் பண்ணாரா. அப்புறம் பிரம்மா விஷ்ணு யாரும் இல்ல, ருத்ரன் எல்லாம் இல்லாதனால அப்படி முற்பட்டதை கற்பித்தாரு. ஏன்னா அவர் என்ன கேட்டாருனாக்க, பிரணவத்துடைய பொருள்னு சொன்னாக்க, பிரணவத்துடைய அந்த வார்த்தைகளுக்குள்ள அர்த்தம் கேட்கல. அந்த பிரணவம் எதை குறிக்கிறது, திருவாசகம் எதை பொருள் என்னன்னு கேட்டாங்க மாணிக்கவாசகர்கிட்ட. பஞ்சாக்கரில் படுத்து அப்படியே அவரு வெல வெலத்து போயிட்டாரு. ஆகா சுவாமி, நீ இந்த பெருந்துறையில வந்தியே, நீதான் இங்கேயும் வந்தியா, இன்னைக்கு நீ எழுதுனியா, உன்னுடைய கை எழுதுனியான்னு அப்படி கண்ணீர் விடுறாரு. இந்த பஞ்சாக்கரப்படி எவ்வளவு புண்ணியம் செய்யறது மட்டுமே காணக்கூடிய இந்த படியில திருவாசகம் எழுதி வச்சியான்னு சொல்லி காமிக்கிறாரு. எல்லாம் சுவாமி இதனுடைய பொருள் என்ன கேட்கிறாங்க, அப்படியே காமிக்கிறார். இந்த ஆடிய பாதம் குஞ்சித பாதம் நடராஜ பெருமான் 5 தொழில் புரிகிறார். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. இங்க இந்த சுவாமி இதுதானப்பா எல்லாத்துக்கும் பொருள். அப்படித்தானே பழனியாண்டு நிக்கிறான். நானே அந்த சராசரங்களுக்கும் அதிபதி நானேன்னு தான் நிக்கிறாங்க பழனியாண்டுல. உச்சியிலே சடை இருக்க, உள்ளங்கை வேல் இருக்க, அப்படி கண்களிலே கருணை இருக்க, அப்படி நிக்கிறான் இல்லையா? அவன் தானே எல்லாம், அதுதானே பொருள். அண்ட சராசரங்களுக்கு பொருள் யாரு? பழனியாண்டவர் தான். அப்படி இந்த பிரணவத்துக்கு பொருள் யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லிருக்கணும், நீதான் சுவாமின்னு சொல்லிருக்கணும். சுவாமி முருகா நீதான் பொருள் சொல்லிருக்கணும். அவர் என்ன சொன்னாரு, பிரணவம் அதை வச்சுதான் படைக்கணும், பொருள் தெரியல, தவிச்சு போயிட்டாரு. அப்படி அந்த இறைவன் தான் அந்த பொருள், எல்லாத்துக்கும் பொருள் இறைவன் தான். அப்படி அதுக்கும் உட்பட்ட அந்த பிரணவத்தை கற்பித்தான யாருக்கு? சிவபெருமானுக்கு கற்பித்தான தெரியாமல் நம்ம அந்த குரு உபதேசம் எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி காமிக்கிறாரு. அப்படி அவர் மட்டும் இல்லாம அந்த இருவரும் திருமால் பிரம்மன், அதுல 33 கோடி தேவர்கள் சொல்றாங்கல்ல. என்னப்பா உங்களுக்கு எல்லாம், எங்களுக்கு எல்லாம் ஒரு சாமி தான் இருக்கு, 33 கோடி சாமி இருக்குன்னா இதெல்லாம் சின்ன சாமி, அது பெரிய சாமி. இதெல்லாம் சிறு தெய்வம், அது பெருந்தெய்வம். இதெல்லாம் ஒரு டியூட்டியில இருக்கு, ஒரு பதவியில இருக்கு. பதவி காலம் முடிஞ்சாலும் இதெல்லாம் போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த பதவியில ஒரு கடமை செய்யறதுக்காக வந்த தெய்வங்கள் இதெல்லாம். அப்படி 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 8 வசுக்கள் ஒருத்தர் தான் அந்த 8வது இருக்கவர் தான் பீஷ்மராக பிறந்தார். அதனால அவர் தோற்கடிக்கவே முடியல, அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாரு. 11 உருத்தர்கள், அதுல ஒருத்தர் தான் அனுமனாக வர்றாரு, வாயுபுத்திரனாக வர்றாரு. எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, சிவபெருமான் இவருடைய ராமருக்கு தோழரா வந்தாருன்னு சொல்றாங்க. சிவபெருமான் இன்னைக்கு சிவம் ஏகம், ஏகனாக அநேகனாக ஒன்றாக உடனாக வேறாக ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருக்கணும், எப்படி அந்த மாதிரி வருவாரு. உருத்திரர் தான் அனுமராக வந்தாரு. அது போக 2 அஸ்வினி குமாரர்கள், இவர் தான் நம்முடைய டாக்டர்ஸ். இவர்கள் கைப்பட்டுச்சுன்னாக்க இவருடைய குமரர் தான் நகுலனும் சகாதேவனுமாக அவங்களுக்கு வந்தாங்க. அப்படி அவங்க யாரை ட்ரீட் பண்ணாலும் அவங்க உடனே கை கால் போச்சுன்னா குணமாயிருவாங்க. அப்படி 33 கோடி தேவர்கள் இருந்தாங்க. அவர்கள் 33 வர்க்கத்து அந்த 33 வகை அமரரும், அமரர் சொன்னாங்கன்னா மரணம் இல்லாதவர்கள்னா அமிர்த சாப்பிட்டுருக்காங்கல்ல, அவர்கள் அடிபேண, பேண்டதுன்னா நம்ம பேணுதல் பயிலுதல், நம்ம வேற ஒரு மீனிங் நம்ம கற்று வச்சிருக்கோம். பேணுதல் பாதுகாத்தல், அந்த அடியை வணங்குதல். அடிபேண 10 தலை தத்த கணைதொடு, அந்த 10 தலைகளையும் அப்படி தூக்கி வீசி எறிஞ்சுட்டாராம். எப்படி 10 தலை கொண்டன் யாரு? ராவணன். அந்த ராவனுடைய தலைகள் அற்று விழுமாறு கணை, அந்த அம்பை தொடுத்தது இல்லையா, அம்பை தொடுத்தது யாரு? ராமபிரான். அப்புறம் என்ன பண்றாரு? ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு, பார்க்கடல்ல நம்ம அமுதத்தை கடையிறோம் இல்லையா, அந்த வேண்டாத வேலையை பண்ணித்தான் என்ன பண்ணாங்க, ஆலகால விஷம் வந்தது. அப்புறம் சாமி சாமி என்னை காப்பாத்து. அப்புறம் ஆலகால விஷயத்தை சுந்தரர் கொண்டு வந்தாரு. ஒரு கண்டத்துல எங்க அது வீசினாலும் திரும்ப வந்துடும் அப்படின்னால அப்புறம் கண்டத்துல அடக்கினாரு. அப்ப மட்டும் நல்ல காரியம் பண்ணாங்க. இதை என்ன பண்ணணும்னு கேட்பாரு. சாமி இங்கே போட்டுருங்க அங்க போட்டுருங்க சொல்லியிருந்தாக்க அவ்வளவுதான் மாட்டிருப்பாங்க. சாமி நீங்களே என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்பவுமே இறைவன்ட்ட சாமி நீங்களே எனக்கு என்ன வேணுமோ கொடுங்க, வேண்டத்தக்கது எதுவும் சொல்லிட்டோம்னாக்க நல்லதை கொடுத்துருவார். நம்மளா கேட்டு ஒண்ணு வாங்கிட்டோம்னாக்க
அதுல வர நன்மையை நம்ம தான் அனுப்பிப்போம், அதுல வர தீமையை நம்ம தான் அனுப்பிப்போம். சாமியா கொடுக்கறது நமக்கு ஒண்ணும் பண்ணாது. அப்படி ஒற்றைக்கிரி மத்தை பொறுதரு, அந்த மந்தர மலை இருக்கு இல்லையா, அந்த மலை தான் கிரி. கிரினா மலை. அந்த ஒரு மலையை மத்தாக வைத்து கடைந்து, அதுக்கப்புறம் வாசுகி பாம்பு அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள், அப்புறம் மகாவிஷ்ணு வந்து மோகினியாக இருந்து அவங்க இதை கொடுக்கறது. அதுக்கப்புறம் திருக்கடையூர் போய் 1000 வருஷங்கள் அதை வச்சு தவம் செய்யறாங்க. அப்படி நிறைய அது விநாயகர் வணங்கான கள்ளவாரண விநாயகர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தூக்கி கொண்டு வச்சுக்குவாரு. அப்புறம் விநாயகர் வணங்கி அப்புறம் அவ்வளவு பக்தியோட அந்த அமிர்தத்தை வந்து அவங்க அருந்துவாங்க. அப்படி ஒற்றை கிரி மத்தை பொறுதர், அப்படி மந்திர மலையை மத்தாக கொண்டு அதை கடைந்த திருமால் சொல்றாங்க. 3வது தினத்துல திருமால் 3 விதமா சொல்றாங்க. 10 தலை கொண்ட ராவணனை ஒரு கணையால தொடுத்து அற்றுவிழச் செய்த ராமபிரானே, ஒற்றைக்கிரி மத்தை பொறுதர், அப்படியே அந்த மந்திர மலையாக மத்தாக கடைந்த மகாவிஷ்ணுவே, பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜெயத்ரதனுடைய அந்த கதை தெரியும். அவன் வந்து அந்த இரவுக்கு அப்புறம் தான் அவனால வந்து யாராலையும் வெல்ல முடியாது. அப்ப அபிமன்யுவை கொண்டுட்டாங்க, சதி பண்ணிட்டு அந்த சக்கரவர்த்தி வச்சு கொண்டுட்டாங்கன்றதுக்காக இவன் வந்து பழி வாங்கறதுக்காக வர்றான். வரும்பொழுது அந்த பகல் புறா அவனை வந்து ஒளிச்சு வச்சுறான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவனை வெளியே கொண்டு வர்றாங்க. ராத்திரி எப்படி ஆச்சு அப்படின்னாக்கா, இவர் வந்து ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாரு. தன்னுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, அதை வீசி சூரியனை மறைச்சிடுறாரு. மறைச்சோன்னா இருள் வந்தோன்னா இருள் ஆயிடுச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமே ஜெயத்ரதன் வெளியே வரலாம், இன்னும் அர்ஜுனன் காலி, இன்னைக்கு வந்து அர்ஜுனனை வந்து இன்னைக்கு அடிச்சு தூள் பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு அந்த நேரத்துல சகுனி எங்க இல்ல, சகுனி இருந்தானா கண்டுபிடிச்சிருப்பான். அவன் வேற எங்கேயோ ஒருத்தருக்கு, ஆகா கிருஷ்ணன் இந்த வேலையை பண்ணிட்டானா, நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேனேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். அப்படி ஜெயத்ரதனை ஒரு அப்பயும் கூட அந்த ஒரு அம்பு வந்து என்ன பண்ணும், ஒரு அம்பால அவன் தலை வந்து யாருடைய கையில வந்து விழுதோ அவங்க வந்து அவங்களுடைய தலை சுக்குறதா வெடிச்சிருமா. என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு அம்பை வச்சு அதை தூக்கி கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட், அதை வந்து அவனுடைய உடம்புல டிஸ்கனெக்ட் பண்ணி அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க அப்பா அந்த தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அவர் கையில கொண்டு போய் வச்சு அது யாரு கீழே போடுறாங்களோ அவங்க தலை வெடிக்கும், உடனே அவங்க அப்பாவும் செத்துருவார். அப்படி அவனை கொல்லுவாங்க. அதுதான் வந்து பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக, திகிரினா சக்கரம், அந்த வட்டமான சக்கரத்துல பட்டப்பகல் இரவாக செய்த இந்த 3 லீலைகளையும் செய்தவர் யாரு, பெருமாள் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பத்தர்க்கு பார்த்த சாரதின்னு சொல்றோம் இல்லையா, பத்தர்னா பார்த்தன், நம்மளுடைய அர்ஜுனனுக்கு பேர் பத்தர்னு பேரு, பார்த்தன்னு பேர். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்ததால அவர் பெருமாள் பேர் பார்த்த சாரதி. ரதத்தை கடவிய, ரதத்தை ஓட்டிய பச்சை புயல், பச்சை புயல்ங்கிற யார சொல்றாங்க, பெருமாள், இவர மகாவிஷ்ணு சொல்றாங்க. அப்ப அந்த பச்சை புயல் எப்படி சொல்றாங்க, 10 தலைகளை கொண்ட ராவணை கொன்றவனே, மந்திரமலையை மத்தாக வைத்து கடைந்தவனே, பட்டப்பகல் அந்த சக்கரத்தை வந்து வச்சு இரவாக செய்தவனே, பார்த்தனுக்கு ரதத்தை ஓட்டியவனே, அப்படிப்பட்ட பச்சை புயல். அவர் வந்து என்ன பண்ணார், மெச்சுகிறாராம் தன்னுடைய மருமகனை. ஏன்னா ஏன் மருமகன் அப்படின்னாக்க, அவருடைய மக்கள் தானே அமிர்தவல்லி சுந்தரவல்லி, அவங்க தானே தெய்வயானையும் வழியாக வர்றாங்க அதுக்கப்புறம். அப்படிப்பட்ட பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. அப்படிப்பட்ட பொருள் யாரு, முருகப்பெருமான், அவர் பட்சத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த முதல் 4 வரிகளுக்கான பொருள். ஓரளவுக்கு நம்ம சிந்திச்சோம். இந்த ரொம்ப நம்ம எவ்வளோக்குள்ள நுட்பமா போறோமோ அவ்வளோக்குள்ள இன்னும் பொருள் விரிஞ்சுக்கிட்டே போகும், அது என்னைக்குமே நிறைவாகாது. இதுல இங்க ஒரு இது சொல்லணும்னு நினைச்சேன், கற்பியலும் களவியலும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 ஒழுக்கம் சொல்றாங்க. அது அண்ணனுக்கெல்லாம் வணக்கம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அகத்திணையில வந்து கற்பியல்ங்கிறது ஒரு ஒழுக்கம், களவியலும் ஒரு ஒழுக்கம் தான் சொல்றாங்க அவங்க. அதாவது கற்பியல் வந்து அந்த அரேஞ்ச்டு மேரேஜ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பரான வேலை போய் அது பண்ணிக்கிறது. களவியலுமே வந்து அவங்க அந்த எல்லை தாண்டி போறது கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து உலகம் எல்லாருமே வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல பெற்றோர்த்தர் பாக்கி எல்லாருமே வந்து அதை அந்த காதல் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஒழுக்கத்துல இருந்திருக்காங்க, அதை மீறி போகல. அதுக்கப்புறம் அது கற்பியலாக மாறுது. ஒரு அரேஞ்ச்டு மேரேஜை பெற்றோருடைய சமூகத்தோட செய்யறாங்க, அதான் கற்பியலும் களவியலும். அது வந்து தெய்வயானை வள்ளியம்மையார் 2 பேருமே வந்து தவம் செய்திருந்தாலும், தெய்வயானை மேல வந்து நேரடியாக மேலுலகத்திலே இருந்து தவம் செய்து அவனை அடைஞ்சிடறாங்க, நேரடியா போய் ஆட்கொண்டு விடுகிறார். வள்ளியம்மையார் இந்த பூலத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் மயக்கத்தில் ஆட்பட்டதுனால அவர்களுக்கு தவம் இருந்தா கூட முருகப்பெருமான் வந்து ஆட்கொள்ள வேண்டியதா போயிடுச்சு. வந்தா கூட அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் லீலைகள் எல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 விதமாக அதை நடத்தியிருக்காரு. அவர்களுடைய தன்மையில அவருடைய தகுதியில எந்த குறைவும் இல்லை. நமக்கு இந்த 2 விதமாக விளக்கிறதுக்காக முருகப்பெருமான் அப்படி அந்த லீலைகளை நிகழ்த்தியிருக்காரு. இப்ப அடியனுடைய இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுனாக்க சொல்லுங்க, அடியன் திருத்திக்கிறேன்.
ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, நம்ம வந்து அதை நிவர்த்தி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த 4 வரையிலையும் பாடிட்டு நம்ம நேரா குவிஸுக்கு போயிடுவோம். அதே ஒரே ஒரு செகண்ட், நீங்க கற்பியல் கலவியல் பத்தி சொன்னதுனால சொல்றேன். தொல்காப்பியத்துல வந்து பொருளதிகாரத்துல உண்மையிலேயே உலக இலக்கியங்கள்லயே வாழ்க்கைக்கு வாழ்வு முறைக்கு ஒரு இலக்கணம் சொல்லி கொடுத்தவன் தமிழன் தான். தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல கற்பியல் கலவியல் ரெண்டும் சொல்லுவாங்க. களவும் கற்றுமறன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது இந்த களவுங்கிறது காதல் வாழ்க்கை ஒரு முறை தான் இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு தடம் மாறக்கூடாதுங்கிறக்காக தான் களவும் கற்றுமறன்னு சொன்னாங்க. அந்த களவியல் வாழ்க்கை கற்பியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தமிழனுடைய மிகப்பெரிய அருமையான வரலாறு. நன்றி நன்றி அண்ணே. நான் நிலங்களை பத்தி பேசணும்னா ஒரு இதுலயும் ஒரு திணையிலையும் இந்த கற்பிலங்கள் எப்படி வருதுல அது போய்கிட்டே இருக்கும். ரொம்ப அது ஆழ்ந்து போய்கிட்டே இருக்கும். அருமையா இருக்கும். நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. தேங்க்யூ. ஓகே, யாராவது 4 பேர் கரெக்டா நீங்க அந்த அண்ணே படிக்கட்டுமா? அண்ணே வினைதீர்த்தால் காரைக்குடி. படிக்கட்டுமா அண்ணே? ஓகே, முதல்ல படிங்க. முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும். நன்றி நன்றி ஆச்சு. அடுத்தவரு தமரரும் அடி பேன. நன்றி ஆச்சு, நன்றி. தேவக்கோட்டை. ஓகே, பாருங்க. 10 தலை தக்க கணிதொடு பொற்றி கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக. நன்றி நன்றி ஆச்சு. அடுத்த அலைமேலும் சொல்லியிருந்தாங்க, பிடிச்சிருக்கேன். ஓகே, அவங்க இல்லைன்னா வேற யாராவது பிடிச்சிருங்க. ஓகே ஓகே. தடவிய பச்சை புயல் மெச்சு தகு பொருள் பச்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. அற்புதம் 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 ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்து நம்ம குவிஸுக்கு போயிடலாமா? லிங்க் போடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பாப்பா இன்னைக்கு எப்படி போதும், கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ணலாம். இப்ப நான் முதல்ல பாடுறதுக்காக ரைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. நான் நம்மளுடைய இதுல போட்டிருக்கேன். இப்ப நம்ம சாட்லயும் போட்டிருக்கேன், அதாவது வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன், நம்மளுடைய இந்த குரூப் சாட்லயும் போட்டிருக்கேன் லிங்க். அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா போவோம். நம்ம இதுல கிளிக் பண்ணிட்டு உங்க பேரை வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. நீங்க அதுல நான் கொஞ்சம் இது பண்ண பாஸ் பண்ண விட்டுட்டேன். சாரி, நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். டைம் அப் ஆச்சு. நான் என்னுடைய தவிர எனக்கு கொஞ்சம் இன்னும் ட்ரெயின் ஆகணும். அதுல விளக்கேற்றும் போது பாடும் தீவினையற்ற என்ற பாடல் அருணிகரான எந்த நூலில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தான். நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம், அதுக்குள்ள நான் இதாயிடுச்சு. கொஞ்சம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நான் மறுபடியும் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணுவேன்.
பேக் இல்லை, பேக் கொடுக்க முடியாது. எனக்கு இது ஸ்டாப் பண்ணா தான் மறுபடியும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே போயிடலாமா? நீங்க அப்படியே போயிடலாம் இல்லையா? ஓகே. நான் எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியல. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? ஓகே, ஸ்கோர் போர்டில் வந்து அலமேலு முத்துக்குமார் முதல் பொசிஷன் இருக்காங்க. மீனா கடியாப்பட்டி, அப்புறம் எஸ் முத்துமீனாள், விசா, ருக்மணி, இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. இதில் நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுனால. அடுத்து 2வது கேள்வி. அருணகிரிநாதர் பாடிய முதல் திருப்புகழ் எது? கைத்தல நிறைகனி, பக்கரை விசித்திரமணி, உம்பர்தரு தேனுமணி, முத்தை தரு. கைத்தல நிறைகனியா, விசித்திரமணியா, தேனுமணியா, முத்தை தருவா? எந்த பாட்டு அவர் முதல்ல பாடினாரு? அண்ணே சொல்லலாமா? அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் பண்ணலாம். நீங்க 20 செகண்ட்ஸ்ல அது எவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணாங்களோ அவ்வளவுதான் வரும். அதுல 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குது அதுக்கு. அடுத்த கேள்வி போறேன். 22 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து அலமேலு முத்துக்குமார் நான் டாப்ல இருக்காங்க. 2வது முத்துமீனாளாச்சி, அடுத்து மீனா கடியாப்பட்டி, பழனியப்பன், 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ அடுத்த 3வது கேள்வி. தெய்வயானை அம்மையார் எந்த சக்தியாக குறிக்கப்படுகிறார்? இச்சா சக்தியா, கிரியா சக்தியா, ஞான சக்தியா, ஆதிசக்தியா? தெய்வயானை அம்மையார் எந்த சக்தியாக குறிக்கப்படுகிறார்? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, ஆதிசக்தி? நீங்க அந்த லிங்க்ல சொல்லணும் நீங்க ஆன்சர். ஓ, அதை டச் பண்ணா டச் தான் பண்ணணுமானே? எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, எது கரெக்ட் ஆன்சர் அது தொட்டீங்கன்னா போதும் நீங்க. அத கிரியா. ஓகே, ஓகேண்ணா. நீங்க ஆன்சர் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருவீங்கங்கறதால நீங்க வந்து மத்தவங்க சான்ஸ் கொடுக்கணும்ன்றதால இல்ல. ஓகே ஓகே ஓகே. அடுத்து அலமேலு முத்துக்குமார் டாப்ல இருக்காங்க. அடுத்து முத்துமீனாட்சி, அடுத்து மீனா கடியாப்பட்டி, அடுத்து விசா, 4 பேர் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்து மீனா ராம் 5வது பொசிஷனுக்கு வந்தாங்க. ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்க. அடுத்து வேகமா ஆன்சர் பண்ணா தான் நீங்க அடுத்த இதுக்கு போக முடியும். அந்த டாப் ரிட்டர்ன் பண்ண முடியும். 4வது கேள்வி. முக்கட்பரமர்க்கு சுருதியின் இங்கு சுருதி என்பது எதை குறிக்கிறது? புராணம், சுருதி பெட்டி, பிரணவம், துதிப்பாடல். அப்படி 15 பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க. 6 பேர் புராணம் சொல்லிட்டாங்க. ஸ்ருதி வந்து என்னைக்குமே மாறாது. பிரணவம், வேதம், உபனிஷத்து, ஆகமம், இது போல. ஆனா புராணம்லாம் வந்து ஸ்மிருதி. ஸ்மிருதிங்கிறது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில நியதிகள் அதுல மாறலாம். அலமேலு முத்துக்குமாராச்சி, முத்துமீனாளாச்சி டாப்ல இருக்காங்க. 3700 and 3300 ஸ்கோர். விசா 2950, இன்னும் 3 பேரும் தான் இருக்காங்க. இல்ல நல்லா கவனிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட். சார் क्वेश्चन வர மாட்டேங்குது, ஆன்சரும் வர மாட்டேங்குது சார். அந்த லிங்க் இருக்கு பாடாச்சல, அந்த இதுல ஜாயின் பண்ணுங்க. அந்த சாட்ல லிங்க் இருக்கு பாருங்க. கரெக்டா பேர் கேட்கும். பேர் கொடுத்தா கரெக்டா ஆகலாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு பேரு. 5வது கேள்வி. 10 தலை தத்த கணிதோடு என்பது யாரை குறிக்கிறது? ராவணனை, ராமபிரானை, அனுமனை, லட்சுமணனை? 10 தலை தத்த கணிதோடு என்பது யாரை குறிக்கிறது? 10 தலை ராவணனா, ராமபிரானா,
ஹனுமனா லக்ஷ்மணனா? 25. இதெல்லாம் சூப்பரா ஆத்தாடி 2 பேர் தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. இதுல டக்குனு பாத்தீங்கன்னா மிஸ்லீடிங் ஆயிடுச்சு. 10 தலை விழுது ராவணன். ஆனா 10 தலை தத்த கணைதொடு யாரு தொடுத்தா? ராமபிரான் தான் தொடுத்தாரு. அங்க சின்ன டிஸ்ட் ஆகி போச்சு. மாப்பு வச்சுட்டா ஆப்பு மாதிரி ஆகி போச்சு. இப்ப பரவாயில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அலமேலு முத்துக்குமார் இன்னும் டாப்ல இருக்காங்க. முத்துமீனாட்சி டாப்ல இருக்காங்க. விசா அவங்களும் டாப்ல இருக்காங்க. 3rd. சௌந்தரம் ரீடைன் பண்ணிட்டாங்க 2500 பாயிண்ட்ல. செந்தில் வந்து 4வது வந்துட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின். லெட்ஸ் சி. ஒற்றைக்கிரி மத்தை பொறுதுரு. ஒற்றைக்கிரி என்பது என்ன? ஒற்றைக்கிரி என்பது கோவர்தனகிரியா, கிரௌஞ்சகிரியா, மேருகிரியா, மந்தரகிரியா? ஒற்றைக்கிரிங்கிறது கோவர்தனகிரி, மழை பெய்யாம கொடையா பிடிச்சார் இல்லையா? கிரௌஞ்சகிரி, மேருகிரி, மந்தரகிரி. மந்தரகிரி தான் வந்து கரெக்ட். 7 பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க. கோவர்தனகிரிங்கிறது வந்து அவரு அந்த கோகுலத்துல அந்த மழை ரொம்ப அதிகமா, இந்திரன் கோபம் மழை பெய்யும் பொழுது எல்லாரும் இந்த வெள்ளம் வரவே ஒரு மலையை வந்து கோவர்தன மலையை அவர் கொடையா பிடிப்பாரு. கிரௌஞ்சகிரிங்கிறது கிரௌஞ்சன் அப்படிங்கிற அந்த அசுரன் மாயா தாரகனுடைய நண்பனா இருப்பான் இல்லையா? நம்ம குன்றரின் தோன், குன்றம் துளைத்தோன், அப்படி மலையை பொடியாக்கினாலும் வரும்போது அந்த அது சொல்றோம்ல, அதுதான் கிரௌஞ்சகிரி. மேருகிரி வந்து தேவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மலை. பாவம் செய்கிற கண்களுக்கு புலப்படாது, அதனால அசுரருடைய கண்களுக்கு புலப்படாது. அதுதான் மேருமலை, ரொம்ப புண்ணியமான மலை அது. இங்க வந்து மந்திர மலையை தான் வந்து அவங்க மத்தா யூஸ் பண்ணாங்க. அதான் ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு அப்படின்னு. பரவாயில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கு கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃபாகி போயிடுச்சு போல இன்னைக்கு. 3வது பொசிஷன்ல வந்து விசாலாட்சி இருக்காங்க. 2வது பொசிஷன்ல முத்துமீனாள் ஆட்சி. அடுத்தது முதல் பொசிஷன்ல 462 அலமேலு முத்துக்குமார். அவங்க 3 பேர் டாப் பொசிஷன் பிக்லேருந்து ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டாங்க. அடுத்தது மீனா ராம் அண்ட் சௌந்தரம் வந்து 4வது 5வது பொசிஷன்ல வந்துட்டாங்க. பாக்கி எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. மீனா நம்ம இதுல எப்படி கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, வெரி குட். நன்றி நன்றி நன்றி. அப்படி நம்ம நிறைவேற்ற முதல்ல நிறைவு பிரேயர் முதல்ல சொல்லிடுறேன்னா, அதுக்கப்புறம் நம்ம கருத்துக்கள் தான் கேட்டுக்கலாம். நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த திருப்புகழ் சிறப்பு பாயிரம் மிச்ச பாடல்களையும் கைத்தல் நிறைகளையும் எல்லாருமே பாடி அந்தந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. எல்லாருமே அந்த பிழை இல்லாமல் பாடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ப்ளஸ் பொருள் தெரிஞ்சு பாடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால நம்ம பைய போனாலும் எல்லாரும் கண்டிப்பாக பாடணும். அவசியம் எல்லாரும் அதை பாடி பதிவு செய்து அனுப்புங்க. குரூப்லையும் சண்முகம் மெசேஜ் போடுவாங்க. நன்றி. வேறு ஏதாவது நிறைய குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. நம்ம எப்படி இதை நல்லா கொண்டு போகலாம், எப்படி நல்லா திருத்திக்கலாம்னு. நன்றி நன்றி எல்லாருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாமா. நல்ல நல்ல மேருமலை வந்து கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் அது. அதுலேயே வந்து பல லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாவம் செய்தவருடைய கண்களுக்கு புலப்படாது, அசுரருடைய கண்களுக்கு என்றுமே புலப்படாது. தேவரோட ரொம்ப பிரச்சனை வந்து சூரபத்மன் வந்து 1008 ஆண்டுகள் ஆட்சி செய்தவருடைய அமராவதியெல்லாம் எரிச்சு இவங்களை துன்பப்படுத்தும் பொழுது அவங்க தப்பி போய் ஒளிஞ்சுக்கிற இடம் வந்து மேருமலை தான். அதே போல அசுரர்கள் வந்து அவருக்கு பிரச்சனை வரும்போது போய் அவருக்கு இடம் கொடுப்பது வந்து கடல். அதனாலதான் கடல் வந்து எப்பவுமே தண்டிப்பாரு. சில சமயங்கள்ல கடலை வந்து கருமை நிறத்துக்கு ஒப்பா சொல்லுவாங்க. ஏன்னா தவறு செஞ்சுட்டதுனால கடலுக்குமே எப்பவுமே நம்ம வந்து அசுரருக்கு இடம் கொடுத்துட்டோங்கிற பயம் உண்டு. அப்படி அந்த மேருமலை வந்து புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே தென்படக்கூடிய மலை, திரு கைலையில இருக்கக்கூடிய மலை. அதுவுமே வந்து இந்த தூல உலகத்துல அதை நம்ம பார்க்க முடியாது. அந்த சூட்சும கைலாயம் சொல்றோம் இல்லையா, இறைவன் இருக்க அந்த ஒளி நிறைந்த கைலாயத்துக்கு போனாங்க, அங்க போன நம்ம பார்க்கலாம். அதை மேருமலை மேருமலைக்கு பழனிமலையை சொல்லுவாங்க. அது பழனிமலை இருந்து மேருமலைக்கும் மேற்பட்ட மலை சிவகிரி, சிவகிரி சக்திகிரி. நன்றி நன்றி சொல்லுவாங்க.
கிரௌஞ்சமெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரௌஞ்சன் வந்து அசுரன், இந்த மாயாவி தாரகன்றது ஒரு மாயைகளை செய்யக்கூடியவன். அவனுடைய ஃப்ரெண்டு அவன். இவனுக்கு நிறைய பேர் மயக்கத்தை உண்டு பண்ணி தொந்தரவு பண்ணுவான். அந்த மலையை தன்னுடைய ஞான வேளால அவர் பொடி பண்ணிட்டாரு. அந்த இருளை வந்து ஒளியால தான் நீக்க முடியும். ஞானம் வந்து ஞான சக்தி வந்து ஒளி, அது வந்து இருள். அப்ப அந்த வேல் போய் இருளை நீக்கிருச்சு அப்படிங்கிறது தான் அங்க தத்துவம். நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னாக்கா அது எப்படி செய்யணுங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கணும். செஞ்சு கிடைச்சதுனாக்க நம்ம செய்யக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய பஸ்ஸுக்குள்ள திருச்சிக்கு பஸ்ஸுக்கு ஏறி, அங்க பஸ் ஏறி, இங்க பஸ் ஏறி, தட்டு மாதிரி பல பஸ் மாறி பல பேரை கேட்டு கடைசியில் கோயம்புத்தூர் போய் சேருவோம். சேரவே மாட்டோம். ஆனா எப்படி போன்ற வழி தெரியும், நேராக கோயம்புத்தூர் பஸ்ல ஏறிடுவோம். உடனே நம்ம சண்முகத்தை பார்க்கலாங்க. நன்றி நன்றி நன்றி. ஆமா, போற வழியில அந்த சண்முகத்தை பார்க்கலாம். அது குன்றக்குடி சண்முகத்தை குன்றக்குடியில பார்த்துடலாம் நம்ம. அங்கே புறப்படையில பார்த்துடலாம் நம்ம அதை. நன்றி நன்றி. ஓகே, கரெக்டா டயத்துக்கு முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி. நன்றி. நன்றி. அடிக்கடி கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சண்முகம். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஓகே ஓகே, நல்ல நல்ல நம்ம குழுவில் இருக்கவங்கள நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்றதுதான். நல்லா கத்துக்கிட்டு வந்து தான் பண்றேன். எனக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. அதனால இப்படி நம்ம இதுக்கு இன்னொரு சொல்லணும்னு நினைக்கும் போது நம்ம எவ்வளவுக்கு நம்ம கரெக்டா சொல்லணும், எவ்வளவுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் கத்துக்கோம்ல, அதுதான் வந்து நமக்குள்ள ஒரு ஏற்கப்படக்கூடிய பயன். அதனால எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. நன்றி. வணக்கம்ண்ணே. ஒரே ஒரு வேண்டுகோள், அந்த குவிஸுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ கரெக்டா எல்லாத்துக்கான கரெக்ட் ஆன்சரையும் ஸ்கிரீன்ல ஒரு தடவை கடைசியா காமிச்சா நல்லா. தேங்க்ஸ் அண்ணா. நன்றி நன்றி அஜய். ஸ்கிரீன்ல கரெக்டா ஆன்சர் காமிச்சிட்டு வரேன். ஓகே, டோட்டலா அப்படியே ஒரே பிக்சரா கூட காமிக்கலாம். அது வந்து இந்த இதுல காமிக்கணுமான்னு பாக்குறேன். ஓகே, இந்த குவிஸ் ஸ்கிரீன் நான் ஷேர் இல்லனா பரவாயில்லை, அடுத்த முறை நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த முறை கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த ஸ்கிரீனை காமிக்கிறேன். உங்க டைம் இருக்கவங்க இருந்து பார்க்கலாம். அதை வாட்ஸ்அப்ல போட்டு அடுத்த வகுப்புல இல்ல வேணா குரூப்ல போட்டு சொல்லுங்க. நான் குரூப்ல போட்டுருக்கேன். ஓகே, வாட்ஸ்அப்ல போட்டுருக்கேன். நன்றி. ஓகே, நன்றி. நன்றி நன்றி. பிரியா ஆன்சர் பண்ணீங்க நீங்க எல்லா क्वेश्चनும். மியூட்ல இருக்கீங்க. என்னண்ணே? ஸ்ரீ பிரியான்னு குழந்தை இருக்கு, ஆன்சர் பண்ணி கேள்விதான் ஆன்சர் பண்ணீங்களான்னு கேட்டேன் வரணும்ல. நான் வந்து முடிஞ்ச குழந்தைகளையும் பக்கத்துல வச்சு கேட்க சொல்லுங்க. அதுல வந்து லிங்கே தெரியலையா? நீங்க என்ன பண்ணணும், சாட்ல வந்து லிங்க் போட்டிருக்கோம் பாருங்க, கூகுள் சாட்ல பாருங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சாட்ல பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த குவிஸ் ஓபன் ஆகும். அந்த குவிஸ்ல உங்க பேரை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த குவிஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க, சரியா? கிளாஸை கவனிச்சீங்கன்னா தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதனால கிளாஸை கவனிக்கணும், சரியா? நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி அண்ணே. நன்றி அண்ணே. நன்றி அண்ணே. நன்றி குரு. நன்றி. நன்றி அண்ணே. நன்றி 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 நன்றி. நன்றி ஐயா.